கடவுளாலும் நம்மளுக்கு ஞானமும் பரிசுத்தமும் மீட்பும் நீதியும் உள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அன்பாக அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய யாவே கடவுளாலும் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் அன்பும் சத்தியமும் அனுதினமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அவரது ஆவிக்குரியதான வாழ்க்கையில் உண்டாகி பெருக கிடவது என்ற ஒரு அன்பின் வாழ்க்கையில் மத்தியில் தெரிவித்துக் கொண்டு இப்படியாக நாம் கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம கடந்து நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் கடந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செல்லுவோம். ஸோ கடவுள் எனக்கு நம்மளுக்கு தியானமாக கொடுத்துருக்கிறதான வேதாகம தலைப்பின் பாடல்கள் என்னென்று பார்க்கும் பொழுது அதோடைய இங்கிலீஷ் மீனிங் பார்க்குறோம். வை ஹேட் திஸ் மீட். ஸோ அதோடைய தமிழுடைய அர்த்தங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஏன் இந்த மாம்சத்தை தின்றுதல் அல்லது ஏன் இந்த மாம்சத்தை புசித்தல் சாப்பிடுதல் அப்படின்றத ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஸோ இந்த வார்த்தையை நம்ம மாம்சத்தை புசித்தல் அப்படின்ற சொல்லும் பொழுது இது பக்சாத்துக்கு உண்டான பாடமா அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்பொழுது இது பக்சாத்துக்கு உண்டான பாடம் கிடையாது. மாறாக இங்கே வந்து ஒரு மாம்சத்தை புசிக்கிறதா அதுதான் இங்கே இந்த ஒரு வேத பகடமாக இருக்கிறது. ஸோ அப்போ இங்கே இந்த இதோடைய தலைப்பு அல்லது இதோடைய டைட்டிலே எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு கேள்வியை தான் இருக்குது. அப்போ ஏன் இந்த மாம்சத்தை தின்றுதல் அப்படின்ற ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அப்போ கடவுள் நம்ம மனுஷர்களாக நம்மளுக்கு நியமிக்கப்பட்ட அவர் சொல்லியிருக்கிறதான இந்த நீங்கள் வந்து புஷிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதான காரியங்கள் எவைகள்னு சொன்னால் என்னென்னு சொல்லுவோம். இதை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு கடவுள் நம்மளுக்கு அனுமதித்த ஒரு காரியங்கள் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? மாம்சத்தின்லாம் அது எதை சொல்லலாம்? எதை கடவுள் நம்மளுக்கு அனுமதிச்சிருக்கிறார்? ஓகே ஓகே சரி, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதை சாப்பிட்டா சாபமாக இருக்கும் அப்படின்னு எதை நம்ம சொல்லணும்? வேற வேற ஓகே அதை காட்டிலும் அதிகமாக வேற அதுக்கப்புறம் ஓகே வேற அது ஓகே சரி. இப்போ நம்ம பார்க்குற இப்போ அநேக கேள்விகளாக நம்ம பார்த்துருக்க என்னென்னு கேட்டிங்கன்னா விரிகுளம் பிறக்கிறது மற்றும் ரத்தத்தை பூசிக்கூடாதுன்னு இப்போ அநேக காரியங்களை குறித்து பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ நம்ம வாசிக்கிற ஆதார வசனம் இதில் சொல்லப்படுற இந்த காரியம் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 6, 28, 29 வாசிப்போம். ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள் இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி நான் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். ஸோ இந்த வசனத்தில் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். இங்கே பார்க்குறப்ப இங்கே ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா கிட்ட ஒரு பெண்ணு கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண்ணு சொல்கிறாங்க, எனக்கு பசிக்கிறதுக்கு வந்து உங்கள் மகனை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வேத பசங்களை பார்க்குறப்ப இது எத்தனை பேருக்கு ஒரு டவுட்டாக இருந்திருக்கும்? இதை படிக்கிறப்ப இது எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ட்டு யாராச்சும் ஒரு கேள்வி எடுத்துக்கலாமா? ஏன் இந்த சகோதரி வந்து இப்படி வந்து கேட்டுக்கிறாங்க? அதே மாதிரி உண்றதுக்கு வந்து சாப்பாடு அல்லது அப்பம் ரொட்டி இந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே கிடையாதபடிக்கு அங்கே வந்து என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய மகனை கொடுங்க. அது யார்கிட்ட கேட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு ஏழ்மையான ஆளுகிட்ட கிடையாது, அது ஒரு ராஜா கிட்ட கேட்குறாங்க. இந்த ராஜா கிட்ட என்ன கேட்குறாரு, உனக்கு என்ன வேணுமான்னு கேட்குறப்ப நான் வந்து உன்னுடைய பையனை சாப்பிடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறோம், பையனை இன்றைக்கி சாப்பிட்டுட்டு நாளைக்கு வந்து என்னுடைய பையனை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே நடந்திருக்கிறதான நிகழ்வு காரியங்கள் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப இங்கே ஒரு ராஜா இருக்கிறாரு. ரெண்டாவது அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா புசிக்கத்தகாத அவருடைய மாம்சத்தை சாப்பிட்றாரு. அது என்னென்னு மாசக்கிறப்ப அது வந்து ஒரு குமாரனுடைய மாம்சம், அது ஒரு பிள்ளையினுடைய மாம்சத்தை பார்க்குறோம். மூணாவது பார்க்குறப்ப அவங்களுக்கு ஸ்திரியை பார்க்குறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த காரியங்கள்லாம் குறித்து பார்க்கும்பொழுது இந்த நிகழ்வு எதற்காக நடந்தது அப்படின்றதான் என்னுடைய காரணியை பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு ராஜா பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த ராஜா யார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த 2 ராஜாக்கள் 6, 28, 29 சொல்லப்பட்டதான இந்த ராஜாக்கள் யார் அப்படின்றத கேள்வி. ஸோ இந்த ராஜாக்கள் யார்? கண்டிப்பாக வசனம் இதுக்கு முன்னாடி வேதாகமத்தை கண்டிப்பாக படித்தவங்க கண்டிப்பாக இதனுடைய தெரியுது. படிக்கிறப்பே இந்த ராஜா யாருன்னு கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த ராஜாக்கள் யார்?
அதிலே வாசிக்கலாம். 24 30 மணிக்கு வாசிக்கலாம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற காற்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். இஸ்ரவேலின் ராஜா கலகத்திற்கு நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே, ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்திலிருந்தா ஆலயத்திலிருந்தா என்று சொல்லி 30 மணி. ராஜா பின்னும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவரை நோக்கி, நான் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலகத்தின்றே நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரட்டு உடுத்தியிருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். இப்போ இந்த வசனத்தில் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வசனத்தில் அடிப்படை பார்க்குறப்ப இந்த ராஜாவுக்கு எந்த ராஜான்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இது எந்த ராஜா? பெனாதா சீரியன் ராஜா. இந்த ராஜா யார்? இஸ்ரேல் ராஜா. ஸோ இப்போ கண்டுபிடிச்ச காரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவங்களுடைய மாம்சத்தை தின்ட்டாங்க. அந்த ஸ்திரீ கேட்குறாங்க, அந்த ஸ்திரீயின் தின்னப்பட்டதான சொல்லப்படுகிறதான அந்த ராஜா யாருன்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு இஸ்ரேல் ராஜா. ஸோ இந்த இஸ்ரேல் ராஜான்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இஸ்ரேல் ராஜாலேயே மொத்தம் எத்தனை ராஜாக்கள் அரசாண்டு இருக்கிறாங்க? மொத்தம் இஸ்ரேலில் எத்தனை ராஜாக்கள் அரசாண்டு இருக்கிறாங்க? இஸ்ரேலில் மொத்தம் பார்த்தா எத்தனை ராஜாக்கள் அரசாண்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 ராஜாக்கள் வந்து அரசாண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அரசாண்ட ராஜாக்களில் இவர் எத்தனாவது ராஜாக்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர் 7வது ராஜா. அதாவது 7வது ராஜா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த ராஜாக்களுடைய பெயர் இப்போ என்ன? அதுதான் இப்போ கேள்வி. சரி, இப்போ இந்த ராஜாக்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இஸ்ரேல் ராஜா பார்த்துட்டோம், 7வது ராஜாவுன்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ இந்த ராஜாக்களுடைய யார் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இந்த ராஜாக்களுடைய தகப்பன் யார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இந்த ராஜா யார் கேள்வி. சரி, இப்போ ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். இந்த ராஜா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய தகப்பன் வந்து இவர் இன்னொருத்தர் வந்து குமாரராக இருக்கிறாரு. அப்படின்றப்ப ஒரு காரியம் சொல்லலாம். உம்ரின்னு இருக்கிறாரு. உம்ரியோட தகப்பன் தான் வந்து இவருக்கு வந்து உம்ரியோட குமாரன் தான் வந்து இவருக்கு தகப்பன்னா யார் சொல்லலாம்? உம்ரியுடன் குமாரன். வேதத்தில் உம்ரி, அதாவது 5வது ராஜா அவர். சரி, வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 16:28. உம்ரி தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து சமாரியாவிலே அடக்கப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாப் அவன் ஸ்நானத்தில் ராஜாவானான். அப்போ இங்கே ஒரு காரியம் பார்க்குறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, உம்ரி தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து சமராவில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாப். ஸோ இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது அங்கே ஆகாப் இருக்கிறாரு. அந்த ராஜாவினுடைய தகப்பன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆகாப். சரி, ஆகாப்பை பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆகாப்போடைய குமாரன் தான் இந்த வசனங்கள் சொல்லப்பட்ட காரியங்கள் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ அவருடைய குமாரன் யார்? ஆகாப்பை பார்த்துட்டோம். ஆகாப்புக்கு வேதத்தில் எத்தனை குமாரர்கள் சொல்லப்பட்டது? பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 22:40 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 22:40. ஆகாப் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய அகசியா அந்த ஸ்தலத்தில் ராஜாவானான். சரி, இப்போ நம்ம வாசிக்கிறோம். ஆகாப் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய அகசியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இப்போ ஆகாப்பினுடைய குமாரனை பார்க்கிறோம். இங்கே அகசியா சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த ராஜாக்கள் இந்த அகசியாவா அப்படின்னு இப்போ நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆராயணும். சரி, நம்ம அப்படி ஆராயும்போது அதிலே நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 22 51 53 வாசிக்கலாம் சிஸ்டர். 51 to 53. ஆகாபின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17ஆம் வருஷத்திலே சமாரியாவின் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம்
வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரன் யெரொபெயாமின் வழியிலும் நடந்து பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். இங்கே ஆகாப்பினுடைய குமாரன் அகசியாவை பார்க்குறோம். இங்கே அகசியா எப்படி உள்ளவராக இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்து ஆகாப் தன்னுடைய கேடாய் நடந்தது போல் அவரும் எப்படி பண்ணிருந்தா கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பாக நடக்கிறாருன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ எங்களுடைய காரியங்கள் குறித்து பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாப்பு குமாரனுடைய அகசியா இருக்கிறாரு. அந்த அகசியா எப்படி நடந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீதியாக நடந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவர் எப்படியா வாழ்ந்திருக்கிறாரு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து துன்மார்க்கமாய் வாழ்ந்திருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இந்த அந்த சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த ராஜாக்கள், இப்போ இந்த ராஜாக்களான நம்ம இன்னும் நம்ம வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 1-2 நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபோவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். ஸோ இந்த காரியங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அகசியா வந்து என்ன பண்ணுறாருன்னா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்கிறாரு. ஸோ பொல்லாப்பானது செய்யும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை வந்து அவருக்கு என்ன பார்த்தீங்கன்னா வியாதி, அதாவது விழுந்து கிராதின் வழியாய் விழுந்து வியாதிப்படுறாரு. ஸோ வியாதிப்படும்போது அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலை கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணாமல், அதாவது அந்த தீர்க்கதரிசிகளை சொல்லி, அதாவது என்னென்னா நான் பிழை போனா இல்லை என்று தேடி போகாதபடிக்கு மாறாக அவர்கள் யார் போகிறார் என்று பார்க்கும் பொழுது விக்கிரகத்துக்கு உட்பட்டதான பாகால் செபுன் இடத்துக்கு போய் என்னன்னு சொல்றதுன்னா அங்கே விசாரிக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அங்கே நடக்கும்பொழுது, அந்த காரியங்கள் நடக்கும்பொழுது என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் தீர்க்கதரிசியாக எலியா அங்கே இருக்கிறாரு. அந்த எலியா என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அகசியா கிட்ட என்ன பண்ணுன்னா ஆட்கள் அனுப்பி, இஸ்ரவேலின் கடவுளுக்கு நீ இல்லையா என்று இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்து பாகால் செபுன் இடத்துக்கு போவ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்லும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த தீர்க்கதரிசிக்கு போய் விசாரிக்கும் பொழுது நீங்கள் மேலிருந்து கீழே இறங்க மாட்டீங்க, கீழே இறங்கும் போது நீங்கள் வந்து சாகுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சாகும்போது என்னென்னு பண்ணுறப்ப கேட்குறப்ப அந்த ஆட்கள் யாருன்னு கேட்குறாங்க. அந்த ஆட்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டகமயிர் தரித்தவர் அப்படின்னு வந்து அகசியாட்ட வந்து மீண்டும் வந்து சொல்கிறாங்க. அப்போ அகசியாட்ட சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது எலியாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எலியாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அகசியா வந்து இறந்து போகிறான்னு பார்க்குறோம். அதோடைய நம்ம வசனத்தை பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 1:17. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய குமாரனான யோராமின் 2ஆம் வருஷத்தில் யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஆமாம், இப்போ நம்ம வசனம் வாசிக்கலாம். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் இறந்து போனான், அவனுக்கு குமாரன் இல்லாதபடியால். இப்போ நாங்கள் வசனங்களை சொல்லப்படுற என்னன்னா, ஃபஸ்ட்டு அந்த ராஜா யாருன்னு பார்த்தோம். அந்த ராஜாவுடைய தகப்பன் யாருன்னு பார்த்தா ஆகாப்பு. அந்த ஆகாப்பினுடைய குமாரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகசியா பார்த்தோம். அகசியா பார்த்ததுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தில் சொல்லப்படுற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய குமாரன் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாம்சத்தை புசிக்க கொடுக்குறாரு. ஆக இப்போ இங்கே அகசியாவை நம்ம பார்க்கும் பொழுது அவருக்கு மகன் இல்லை அப்படின்ட்டு இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த காரியங்களை குறித்து பார்க்கும்பொழுது ஆகாப்பினுடைய குமாரன் அகசியா கண்டிப்பாக அந்த ராஜாவாக இருக்க முடியாதுன்னுட்டு இந்த வசனத்தில் நம்ம உறுதிப்படுத்துகிறோம். அப்போ மாறாக அந்த ராஜாக்கள் இல்லை என்றால் வேறு எந்த ராஜான்னு நம்ம பார்க்கும்பொழுது வசனம் அதிலே தான் நம்ம பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 1:17 பார்க்குறோம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின். இப்போ இந்த யோசபாத் யாருன்னு கேட்டிங்கன்னா யூதா ராஜா. இந்த யூதா ராஜா இவர் கிட்டத்தட்ட எத்தனாவது ராஜாவாக இருக்கிறான்னு பார்க்கும்பொழுது வேதத்தின் அடிப்படையில் யூதாவில் 5வது ராஜா. ஃபர்ஸ்ட் ராஜா பார்க்கும்பொழுது ரெகபோயாம், அபியா, ஆஷா, அப்புறம் யோசபாத். இந்த யோசபாத்தினுடைய குமாரன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யோராம். இந்த யோராமனுடைய ஆட்சியில் தான் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஆகாப் குமாரனுடைய யோராம் அரசாகிறாருன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் நம்ம குறிக்கப்பட்டதான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூதாவிலே ஒரே ராஜா தான் அந்த இடத்துல ஒரே நேமில் தான் அரசாகிறாரு. இஸ்ரவேலிலும் அந்த டைமில் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரே ராஜா தான் அரசாகிறாரு. அப்போ யூதாவுடைய ராஜா பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா யோராம். இஸ்ரவேல் ராஜா பேர் பார்க்கும்பொழுது யோராம். அப்போ இதில் யோராம்னு வரப்போ நீங்கள் வேதத்தை இதை படிக்கிறப்ப நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்போ இந்த யோராம் வரப்போ அவங்களுடைய தகப்பன் பேர் தான் இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்போ அந்த யோராம் அப்படி யாருன்னு பார்க்கப்பட்டுனா, இப்போ நாம் இந்த வேத அதிபடியாக எடுத்து இப்போ நம்ம ஆராயிற இந்த யோராம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆகாப்பு குமாரனுடைய யோராம்.
மாறாக யோசபத் குமாரனுடைய யோராம் கிடையாது. சரி, இந்த யோராமை தான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம நடக்கப்பட்டதான சம்பவத்துக்கும் இப்போ சொல்லப்படுகிறதான இந்த மாம்சத்தை புசிக்கிறதுக்கும் இங்கே நடந்த நிகழ்வுக்கு என்ன காரணம், அதுதான் நம்ம கேள்வி. இப்போ புசிக்கிறப்ப அங்கே என்ன நடந்துச்சு, அதனுடைய நடந்த டீட்டெயில் நம்ம எங்கே நம்ம போய் பார்த்தா வேதத்தை நம்மளுக்கு வந்து ஆராய்ச்சி நம்மளுக்கு சொல்லப்படுற விஷயங்கள் யாரை நம்ம பார்த்தா கண்டுபிடிக்கலாம்னு நம்ம பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அங்கே ஆகாப்புடைய வாழ்க்கை தரத்தை குறித்தா மாத்திரம்தான் இதனுடைய தீர்வு. இதை படுத்தான ஆராய்ந்து காரியங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஆகாப்புடைய நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம தோன்றுவோம். ஆகாப்புடைய ஹிஸ்ட்ரி தோன்றப்ப அதில் நடந்திருக்கிறதான கிரிகள் தான் இதுக்கும் ஆன்சராக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 29 to 33 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 16 29 to 33. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். உம்ரியின் குமாரனாகிய ஆகா தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இங்கே பாருங்க, இங்கே ஒன்று சொல்றாரு, உமரின் குமாரனாக ஆகா முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும். இதுக்கு முன்னிருந்த யாருன்னு கேட்கணும்னா கிட்டத்தட்ட இஸ்ரேல் ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா 7 ராஜாக்கள் அதாவது அரசால் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அந்த 8வது ராஜா நம்ம ஒரு குறிப்பிடுறோம். அவர் யாருன்னு பார்க்கும்பொழுது ஸோ இந்த உம்ரின் காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் ராஜா வந்து 2 பிரிவாக பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒன்று உம்ரி ஒரு பிரிவாக பிரிஞ்சிருக்கிறாரு, இன்னொன்று கீனீத்தின் குமாரனாகிய திப்னி பிரிஞ்சிருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஆகாப்பு 7வது ராஜாவாக இருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ராஜா நம்ம பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ராஜா பார்க்கும்பொழுது எரபாயாம், நாதா, பாஷா, ஏலா, சிம்ரி, உம்ரி, திப்னிக்கு அப்புறம் அப்போ யார் வரான்னு பார்க்குறீங்கன்னா அப்போ தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகாப் வரான்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஆகாப் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய பார்வைக்கு பொல்லாப்பாடு செய்து இதுக்கு முன்பு செய்ததான ராஜாக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பாவம் எக்கச்சக்கமாக செய்தார்கள் என்று பார்க்குறோம். அதே தான் நம்ம எரோபயம் குறித்து பார்க்குறோம். எரோபயம் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் எகிப்து தேசத்தில் போய் தங்கி இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒரு கன்றுக்குட்டி என்ன பண்ணுறாருன்னா வழிபாடு வழங்குறாரு. அதாவது சாலமோனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணும்போது அந்த சாலமோன் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுடைய ராஜ்யத்தை பிடித்திருவான் என்ன பண்ணால் அவங்களுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுறாரு. அப்படி பண்ணுறப்ப என்ன பண்ணுறாருன்னா அவர் எகிப்து தேசத்தில் போய் சாலமோன் இறக்கும் வரைக்கும் அங்கே தங்கியிருக்கிறாரு. அங்கே தங்கியிருக்கும்போது என்ன பண்ணால் எகிப்தில் இருக்கிறதான வழிபாடுகள் கன்றுக்குட்டிகள் என்ன பண்ணுறாருன்னா அவர் வணங்கியிருக்கிறாரு. ஸோ அந்த வணங்கினது மாத்திரம் இல்லாதபடிக்கு இங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா சாலமோன் இறந்ததுக்கு அப்புறம் சாலமோனுக்கு அவர் ஆட்சிக்கு அப்புறம் யார் வரான்னு கேட்டிங்கன்னா ரெகோபயம் வராரு, அவருடைய மகன். அந்த ரெகோபயம் வரப்போ என்னன்னு கேட்குறது என்னன்னா டோட்டலாக இஸ்ரவேலையும் யூதாவையும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அரசாள்வான்னு சொல்கிறாங்க. அந்த தருணங்கள் பார்க்கும்பொழுது அவர் என்ன ஒரு ரெகோபயம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கட்டளைக்கு உடன்படாமல் மாறாக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா யூதாவுடைய ஒரு ராஜாக்கள் ஒரு பகுதியாகவும் இஸ்ரேல் ராஜாக்கள் ஒரு பகுதியாகவும் இருக்கிறாருன்னு பார்க்குறோம். ஸோ இந்த எரேபயம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து ஆட்சி செய்கிறாரு. அப்படி ஆட்சி செய்யும்பொழுது என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து யூதாவில் இருக்கிற நாங்கள் வந்து பண்டிகைக்கு நாங்கள் ஆசரிக்க போக வேண்டும் என்று வந்து இஸ்ரேல் சொல்கிறாங்க. அப்படி போகும்பொழுது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மெஜாரிட்டியாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து முழுவதும் ரெகோபயமுக்கு போகாத படிக்க அங்கே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எரோபயம் ஒரு தந்திரமான காரியங்கள் பண்ணி அங்கே எகிப்தில் இருக்கிறதான அந்த கன்றுக்குட்டிகள் என்ன பண்ணுறேன்னா இங்கேயே வணங்கி இங்கேயே பலிபீடத்தை உண்டாக்கி இங்கே நீங்கள் வந்து இதை வணங்குங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வசனத்தை நம்ம அடிப்படை பார்க்கும்பொழுது கடவுள் சொல்கிறாரு இஸ்ரேலில் பாவம் செய்யும் பண்ணினதை யாருன்னு கேட்டிங்கன்னா எரோபயான்ட்டு நம்ம அநேக வசனத்தில் நம்ம வாசித்து வந்திருக்கிறோம். ஸோ இவர் பண்ணிருக்கிறதான காரியங்கள் என்ன கேட்டிங்கன்னா இது சாதாரண காரியங்கள் கிடையாது, இது கர்த்தருக்கு பொல்லாப்பானதுக்கான பெரிய காரியங்கள் என்று பார்க்கிறோம். அப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா எரோபயமுடைய குடும்பத்தை அங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அங்கே அழிச்சிருக்கிறான்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்டதான எரோபயம் பண்ணதை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாத படிக்கு நாதா பண்ணதை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாத படிக்கு பாஷா, ஏலா, சிம்ரி, உம்ரி திட்டத்திட்ட இங்கே ஒரு 8-7 ராஜாக்கள் பண்ணிதான் பார்க்கணும். ஆகாப் என்ன பண்ணிக்கிறான்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாமே ஓவர்டேக் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அவர் எல்லாத்துலேயுமே பாவத்தில் மிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் அங்கே சொல்கிறாரு கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்து அப்படின்னு இப்போ பார்க்கிறோம். இப்போ 34வது வசனம் வாசிங்க. அவன் நாட்களில் பெத்தில் ஊரனாகிய ஈயே எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது சிஸ்டர் 16 31
சரி, இந்த வசனத்தை நம்ம அடிப்படி பார்க்குறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஆகாப் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா, கடவுள் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தது மாத்திரம் அங்கே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரகத்தை வணங்கி உட்பட்டவர்களாக இருக்கிறாருன்னு பார்க்குறோம். ஸோ இதே ஒரு பெரிய விஷயமாக கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தார்னு பார்க்குறோம். அது மாத்திரம் அடிப்படையில் எத்பார்களின் குமாரனாகிய என்னன்னு பார்த்தீங்கன்னா யோசபேல். இந்த யோசபேல் என்ன நாட்டுக்கு சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா சீதோனி சேர்ந்தவர்கள் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த சீதோனுடைய நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்கள் யாருன்னு பார்க்கும்பொழுது அவர்கள் வந்து புறஜாதிக மக்கள்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இந்த காரியங்கள் நம்ம குறித்து பார்க்கும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆகாபை பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாகிய இஸ்ரவேல் சேர்ந்தவர் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த சீதோனின் ராஜாவாகிய எத்பாகால் குமாரனாகிய யோசபேல் நம்ம பார்க்குறோம். இந்த யோசபேல் யாருன்னு பார்க்கும்பொழுது அந்நிய பெண்ணாகிய புறஜாதியர்னு பார்க்குறோம். இதை நம்ம பார்க்கும்பொழுது இவர் எந்த சந்ததியில் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காமின் சந்ததியில் வராங்கன்னு பார்க்குறோம். அப்போ காமின் சந்ததி அங்கே யாருன்னு பார்க்கும்பொழுது காமினுடைய சந்ததியை பார்த்தீங்கன்னா அங்கே சபிக்கப்பட்ட சந்ததியாக வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு அங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இங்கே இஸ்ரேலில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து விக்கிரகத்தை வணங்குறது மட்டும் இல்லாதபடிக்கு அங்கே பாகால் செய்யும் இடத்துக்கு இது போய் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அங்கே விக்கிரகத்தை வணங்கி அங்கே மிகப்பெரியதான பாவத்தை செய்து அங்கே யோசபேல் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த புறஜாதி நாட்டில் வந்து வாழ்ந்திருக்கிறதான அந்தோடைய பாவங்களை என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஆகாப்புக்குள்ளாக விதைக்கப்படுறான்னு பார்க்குறோம். அப்போ ஆகாப்புக்குள்ளாக விதைக்கப்படும் போது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஆகாப் என்ன பண்ணுறான்னா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்கிறார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இந்த யோசபேல் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அந்நிய பெண் ஏற்கனவே இந்த காமினுடைய சந்ததியில் வந்தவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா விக்கிரகத்தை வணங்கி அந்த விக்கிரகத்தின் செயல்பாடுகள் என்ன பண்ணுறான்னு பண்ணிங்கன்னா மேற்கொண்டும் இஸ்ரேல் ஜனங்களை வந்து இன்னும் அதிகமாய் பண்ணுறான்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ நம்ம இதில் சொல்லப்பட்டதான காரியங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாகி இஸ்ரவேல் ராஜாவாகி ஆகாப் இங்கே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்று பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு அவர் கடவுளை தொழுது கொள்ளணும், கடவுளை தேடணும். மாறாக அவர் என்ன பண்ணுறாரு பண்ணினா கடவுளை தேடாதபடிக்கு விக்கிரகமான கடவுளை வணங்கி விக்கிரமான காடங்களை தேடுகிறவர்களாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இரண்டாவது காரியங்கள் ஒன்று பண்ணுறார். என்னன்னு கேட்டினா கண்டிப்பாக இங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்கள் பெண்கள் கொண்டாலும் பெண்கள் கொடுத்தாலும் அது யாருக்குள்ளாக தான் இருக்க வேண்டும் என்று பார்க்கினா அது உங்களுடைய இஸ்ரவேலுக்குள்ளாக தான் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். மாறாக நீங்கள் வெளியே எந்த ஒரு புறத்தையார் இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நம்ம பார்க்கிறோம். சரி, அப்படி போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சாலமோனை குறித்து நம்ம பார்க்கலாம். அந்நிய பெண் வைச்சனால என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவர் விக்கிரக வழிபாட்டு கொண்டு கடவுளை விட்டு நீங்கள் என்ன பண்ணாருன்னா பாவத்திற்குள்ளாக ஆக்கணைக்குள்ளாக போனார்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் ரெண்டு ஆகாப்பை குறித்து போகிறதுக்கு இந்த நம்ம வசனத்தில் நம்ம பார்க்குற இரண்டு விஷயங்கள் என்னவென்று பார்க்கும்போது, ஒன்று ஆகாப்பு கடவுளை தேடவில்லை, மாறாக விக்கிரகத்தை தேடினான் ஃபஸ்ட்டு. இரண்டாவது என்ன பண்ணா ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாகி இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ராஜா யாரை திருமணம் அதாவது மனைவியாக கொண்டான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சபிக்கப்பெண் பொன் இல்லது என்ன கேட்டினா அந்நிய பெண் நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த ஆகாப்பில் இந்த இரண்டு விஷயங்கள் பார்க்கிறோம். ஸோ இது மாத்திரம்தான் ஆகாப்பு செய்தாரா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மூன்றாவது ஒரு காரியங்கள் நம்ம பண்ணுறாரு, அதையும் நம்ம பார்த்தோம்னா 1 ராஜாக்கள் 20:26 வசனம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 26 அப்படியே 34 முடிக்கும் வாசிக்கும். மறு வருஷத்திலே பெனாதாத் சீரியரை இலக்கம் பார்த்து இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண ஆப்பிரிக்கு வந்தான். இஸ்ரவேல் புத்திரரும் இலக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்துக் கொண்டு அவர்களை எதிர்த்து புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே 2 சிறிய வெள்ளாட்டு கிடங்களை போல பாளையம் இறங்கினார்கள். தேசம் சீரியரால் நிறைந்திருந்தது. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனா இராமல் மலைகளின் தேவனா
இந்த வசனங்கள் அடிப்படை நம்ம பார்க்கும்பொழுது இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா பெனாத்தான் ராஜா இங்கே இருக்கிறாரு. ஸோ இந்த பெனாத்தான் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பெனாத்தா தான் பார்க்குறப்ப அங்கே முற்றுகை போடுற அதே பெனாத்தா தான் இந்த பெனாத்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே பண்ணுற விஷயங்கள் என்ன நம்ம பார்க்கும்பொழுது இங்கே பெனாத்தான் ராஜா இருக்கிறாரு. இவர் என்னென்னு பண்ணுறீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக வந்து அந்த தேசங்களை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இந்த வசனங்களை நீங்கள் முன்னாடி நீங்கள் பார்க்கும்பொழுது இது என்ன சொல்கிறார் அப்படின்னா இதுக்கு முன்பாகவே இந்த பெனாத்தா என்னென்னு பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக வந்து அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே முறிந்தோடு அல்லது தோத்துட்டு போயிட்டாருன்னு நம்ம பார்க்குறோம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக. அப்போ இது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போருக்கு முன்னாடியே வரும்பொழுது இந்த தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அதாவது எளிய தீர்க்கதரிசிக்கிறாரு. எளிய தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாங்கன்னு இந்த முன்னாடி உனக்கு போருக்கு வராங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆகாப்பை எச்சரிக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஆகாப்பு எச்சரிக்கை வரப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இவங்க வரும்பொழுது ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த ஆகாப்பு என்ன பண்ணிங்கன்னா எல்லா சேனைகளும் வந்து ரெடியாக இருக்குது. ரெடியாக இருந்து என்ன பண்ணினா இவங்களை வந்து முறிந்தடிக்கும்படி எல்லா விதமான ஆயத்தமான காரியங்களும் இருக்கிறாங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா எளிய தீர்க்கதரிசி போய் சொல்கிறாரு இவர்கள் போயிட்டாக மறுபடியும் வருவாங்கன்னு சொல்கிறாரு. அதை தான் நம்ம இந்த 26 வசனம் வாசிக்கிறோம். மறு வருஷத்திலே பெனாத்தா சீரியாவை இலக்கம் பார்த்து இஸ்ரேலோட யுத்தம் பண்ண ஆப்பை பள்ளத்தாக்கு வந்தான். அப்போ வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணிங்கன்னா அந்த பெனாத்தா என்ன பண்ணுறதுன்னா முறிந்து அவருடைய ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கரிச்சிட்டார். ஸோ சங்கரிச்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பெனாத்தான் அந்த இடத்துல ஒரு தந்திரமான யோசனை பண்ணுறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஆகாப்பு ராஜாவை அவருடைய ஆட்களை ஒருவரை அழைப்பிட்டு அதாவது பெனாத்தினுடைய ஊழிக்காரனை ஒரு அறிவிப்பிட்டு நான் வந்து உங்களுடைய அடியேன், நான் வந்து இனிமேல் எங்களுடைய உயிர் பிழைக்கும்படி நீங்கள் என்ன பண்ண வேணும்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் அடைக்கலை தரணும். நாங்கள் வந்து உங்களுடைய பட்டணத்தை பிடித்தவர்களை எல்லாம் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து அது உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் உன்னுடைய சகோதரன் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து அடிப்பணிஞ்சு பேசுகிற மாதிரி வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த பெனாத்தான் பேசுகிறாரு. ஸோ அங்கே பேசுகிறப்ப அங்கே ஆகாப்பு ராஜா என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஸோ நீ என்னுடைய சகோதரன், நான் உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு அவர் பிடிச்சிருக்கிறதான பத்திரங்களை தருவதான வாக்குறுதி கொடுத்தார். ஸோ வாக்குறுதி கொடுத்தது அவர் கொடுத்தாரா இல்லையான்ற அந்த வசனத்தில் நம்ம இல்லை. ஆக அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கர்த்தர் வந்து சங்காரத்துக்கும் மரணத்துக்கும் நியமிச்சிருக்கிறதான இந்த பெனாத்தாவை என்ன பண்ணிக்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த ஆகாப்பு என்னன்னு பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்தில் மன்னித்து விட்டார் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த அடிப்படை நம்ம பார்க்கும்போது தான் நம்ம வாசிக்கிறோம் 1 ராஜாக்கள் 20:39-42. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 39-42. ராஜா அப்படியாய் வருகிற போது இவன் ராஜாவை பார்க்கப்பட்டு உனது அடியான் யுத்தத்தில் நின்றபோது ஒருவன் விலகி என்னிடத்தில் ஒருவனை கொண்டு வந்து இந்த மனுஷனை பத்திரம் பண்ண இவன் தப்பி போனால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாயிருக்கும் அல்லது ஒரு தாளந்து வெள்ளியை நீ கொடுக்க வேண்டும் என்றான். ஆனாலும் உனது அடியான் இங்கும் அங்கும் அலுவலா இருக்கும்போது அவன் போய்விட்டான் என்றான். இஸ்ரவேலின் ராஜா அவனை பார்த்து நீ சொன்ன தீர்ப்பின்படி ஆகும் என்றான். இந்த வசனங்களை பார்க்கும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு தீர்க்கதரிசிக்கிறாரு. இப்போ இந்த கடவுளுடைய கட்டளைதான என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆகாப்பை மீறுகிறாரு. ஸோ இங்கே ஆகாப்புக்கு வந்து உணர்த்தும்படி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தீர்க்கதரிசியில் வந்து அனுப்புகிறாரு. அமைச்சு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு ஊமை மாதிரி சொல்கிறாரு. நான் வந்து அலுவலாக இருந்தேன், ஒரு வேலையாக இருந்தேன். அந்த வேலை இருக்கும்போது என்னென்னா ஒருத்தர் என்கிட்ட ஒப்புவித்தார். அந்த ஒப்புவிக்கும் போது நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அந்த மனுஷனை வந்து நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா விட்டுட்டேன். அப்போ விட்டதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த நீங்கள் வந்து பணங்கள் அல்லது அதனுடைய பிராணனை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே ஆகாப்பு சொல்கிறாரு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்லும்பொழுது அந்த மனுஷன் நீர் தான் சொல்லிட்டு சொல்கிறாரு சங்காரத்துக்கு, அதாவது சங்காரத்துக்கு நான் நியாயமித்திருக்கிறதான மனுஷனை உன் கையிலிருந்து தப்பிப்படும்படி உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்துக்கு ஈடாகவும் இருக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்குறோம். ஸோ இதை இப்போ சொல்லப்படுறதான காரியங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா சீரியாவின் ராஜா இருக்கிறாரு. அந்த சீரியாவின் ராஜாவை வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அவர்களை முழுவதும் அழிக்க வேண்டும் என்று என்ன பண்ணுகிறான்னு கேட்டிங்கன்னா இஸ்ரவேல் ராஜாவுக்கு கட்டளை இட்டிருக்கிறார். அப்போ கட்டளையிடும்பொழுது அந்த ஆகாப்பு என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் அழித்திருக்க வேண்டும். ஸோ அவர்களை அழித்திருந்தால் இந்த 1 ராஜாக்கள் 6:28-29 வசனங்களை சொல்லுகிறபடி
மீண்டுமாக இதே பெண்ணத்தான் வந்து என்ன பண்ணிக்கிறான்னு கேட்டிங்கன்னா அங்கே முற்றுகை போட்டிருக்க மாட்டார். அங்கே முற்றுகை போடாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அங்கே சாப்பிடப்பட்டதான சரீரத்தை அங்கே பஞ்சங்கள் மேற்கொண்டு வந்திருக்காது. ஒருவேளை கர்த்தர் நியமிச்சிருக்கிறதான பஞ்சம் அங்கே வந்திருந்தால் வெளிய தேசத்தில் போய் அவர் என்ன பண்ணிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பிழைத்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். அப்போ என்னென்னு பண்ணுறது கேட்டிங்கன்னா கர்த்தர் இவர்களை முழுவதும் அழியும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஆகாப் ராஜா அங்கே அழிக்கவே கிடையாது. ஸோ இப்போ இங்கே பார்க்க வேண்டிய காரியங்கள் என்னவென்று பார்க்கும்பொழுது ஆகாப் பண்ணின 3வது காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவே இல்லை. இதுதான் நம்ம பார்க்குறோம். இதே காரியங்கள் தான் நம்ம சவுலையும் பார்க்குறோம். ஆடு மாடுகள் முதலானவைகளை எல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நலமானவர்களை விட்டு விட்டு ஆகாதை ஒன்றுக்கு எதாவது பண்ணால் வந்துன்னா அவர் அழிச்சு போட்டார்னு நம்ம பார்க்கும்போது, அப்போ அழிச்சு போடும்போது அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இஸ்ரவேலோட அந்த பதவி விட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ராஜாங்க பதவி விட்டு தள்ளப்பட்டான்னு பார்க்குறோம். அதே காரியங்கள் தான் இவரும் செய்கிறாரு. நான் வந்து அவனை கொல்ல சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பெண்ணாத்தான் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா துன்மார்க்கமாக இருக்கிறார். இப்போ துன்மார்க்கமான இருக்கிற காரியங்கள் ஆளுகளை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக கடவுளுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க மாட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கே கொல்ல சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அவர் கொல்லாமல் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா மீண்டுமாக அவர் என்ன பண்ணால் உடன்படிக்கை பண்ணி அவரை தப்புவிக்கும்படி பண்ணுறாரு. அப்போ அங்கே ஆகாப்பு பண்ணியிருந்தான காரியத்தை நிமித்தம் தான் அங்கே யோராமுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து சாப்பிடத்தக்கதான ஒரு காரியங்கள் நடந்துச்சு நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ ஆகாப்பு பண்ணிதான 3வது காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அடுத்ததான பார்க்குறோம் 4வது காரியங்கள் 1 ராஜாக்கள் 18 4ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 18:4. இயேசுவில் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சந்தேகிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். இங்கே சொல்லப்படதான வார்த்தை நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் ராஜா ஆகாப்பு தவறு பண்ணுறாரு, விக்கிரத்தை வணங்குறாரு, கடவுளை தேடலை, அந்நிய பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரு. சரி இதெல்லாம் பண்ணுறாரு. இதெல்லாம் பண்ணுறப்ப நீங்கள் மீண்டுமாக தவறு செய்யும் பொழுது இந்த இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகளாகிய கடவுளை அனுப்பிச்சு விட்டு நீங்கள் வந்து தவறு பண்ணும்போது அவங்க தவறை வந்து சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொன்று குமிச்சிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். தீர்க்கதரிசிகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அநேக பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கொல்றாங்க. கொல்லும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் என்ன பண்ணால் பயந்து ஓடுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இங்கே ஆகாப்பு பார்க்குறோம். இப்போ இந்த யோசேப்பில் வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நிச்சயமாக கொலை செய்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா கண்டிப்பாக ஆகாப்புடைய சட்டத்திட்டங்கள், அதாவது ஆகாப்புக்கு உடன்படாமல் கண்டிப்பாக யோசேப்பில் எந்த ஒரு ராஜாங்கத்தையும் அவனால் பண்ண முடியாது. ஏன்னா இஸ்ரேல் அரசன் அவர் கட்டளையிட்டால் தான் நம்ம இஸ்ரேலுக்கு தேசம் எல்லாமே செயல்படுத்தப்படும். அப்போ இங்கே யோசேப்பில் வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை வந்து கொலை செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா அங்கே என்ன நடக்குதுன்னு பண்ணினா ஆகாப்புடைய உடன்படாமல் கண்டிப்பாக நடக்காதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த காரியங்கள் நம்ம குறித்து பார்க்கும் பொழுது இங்கே என்ன அடுத்தது நம்ம பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணுறாருன்னா எதிர்த்து கொலை செய்கிறார்கள், அதை நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமா இல்லாதபடிக்கு நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21 1ஆம் அதிகாரம் 2, 3. இவைகளுக்கு பின்பு இஸ்ரவேலனாகிய நாபாத்துக்கு இஸ்ரவேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபாத்தோடு பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு அடுத்திருக்கிறபடியா அதை கீழே கொள்ளையாகும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தை தருவேன் என்றான். ஸோ இந்த நாபேத்தை குறித்து நம்ம அநேக பாடங்கள் நம்ம கேட்டு வந்தாலும் ஸோ இந்த நாபேத்தை குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கிறதான விஷயங்கள் என்னென்னு நம்ம பார்க்கும்பொழுது இப்போ ஆகாப் ராஜா இருக்கிறாரு. ஆகாப் ராஜா அரண்மனைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு பக்கத்தில் அரண்மனைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாபேத்தில் இருக்கிறாரு. அந்த நாபேத்துக்கிட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆகாப்பு கேட்குறாரு, இது எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நான் இந்த திராட்சை தோட்டம் தரமாட்டேன், இது என்னுடைய பிதாக்களுடைய சுதந்திரம், இது என்னுடைய பிதாக்கள் எனக்கு கொடுத்தது, என்னுடைய பிதாக்களை எனக்கு கொடுத்தது நான் வந்து ஒருபோதும் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தரமாட்டேன்னு சொன்னோன்னா அவர் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அவர் கோபமும் முறுக்கமுமாய் போகிறாரு. அதாவது பார்க்குறப்ப சிரமமாய் பார்க்குறோம். அப்போ கோபமும் முறுக்கமுமாய் போய் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவருடைய வீட்டில் என்ன பண்ணுறாருன்னா படுத்து கொண்டிருக்கிறாரு. ஸோ அப்போ படுத்து கொண்டிருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா இவருடைய மனைவியாகிய யோசேப்பில் இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் சாப்பிடாமல் இப்படி படுத்து கொண்டிருக்குன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி இஸ்ரேலில் இருக்கிறதான திராட்சை தோட்டம் நாபேத்து இருக்குது, அதை நான் அவன்கிட்ட கேட்டேன். அந்த நாபேத்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அதை நான் தரமாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு.
அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த நாபேத்தை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வார்த்தைகள்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா யோசபேல்கிட்ட சொல்கிறாங்க. இந்த யோசபேல்கிட்ட சொல்லும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். அந்த யோசபேல், நீங்கள் இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிற நீ இதுக்கு நீ போய் கவலைப்படலாமா என்னன்னு சொல்கிறாருன்னு பார்க்குறீங்கன்னா, அந்த நாபேத்தை என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா, அவருடைய யோசனை பண்ணி பேயாளின் மக்களாகிய, அதாவது பொய்யை பேசுகிறவராகிய 2 பேரை ரெடி பண்ணி கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டு அங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா, நாபேத்துக்கு விரோதமாக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ராஜாவையும் தேவனையும் தூஷித்தார் என்று சொல்லி பொய் சாட்சிகளை சொல்லி அங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அங்கே முழுவதும் பார்த்தீங்கன்னா நாபேத்தை கொள்கிறார். இப்போ நம்ம இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது இங்கே நாபேத்தை மாத்திரம் தான் கொண்டுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அங்கே நாபேத்தில் நாபேத்தினுடைய குமாரனை கொண்டிருக்கிறாங்கன்னு நம்ம பின்வர வசனத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே நடக்கப்பட்டிருக்கிறதான விஷயங்கள் என்னவென்று பார்க்கும்பொழுது, அவர் தீர்க்கதரிசிகளை மாத்திரம் கொள்ளவில்லை, யாராக கொண்டிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அங்கே தேசத்தில் எளிமையும் சிறுமையும் மாணவர்களையும் அவர் கொண்டிருக்கிறார். அது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலக சம்மந்தப்பட்டமான இந்த திராட்சை தோட்டமாக இந்த ஆதாயத்துக்கு நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இங்கே ஒரு பார்க்குற விஷயங்கள் என்னவென்று பார்க்கும்பொழுது, ஆகாபுக்கு இங்கே வந்து அதிகாரம் உள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் ஒரு அதிகாரம் உள்ளவராக இருந்தாலும் அவருடைய அதிகாரத்தை யார் தான் செயல்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே யார் செயல்படுத்துகிறாங்கன்னு பார்க்கும்பொழுது அங்கே யோசேபேல் தான் வந்து செயல்படுத்துகிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் நம்ம சொல்கிறாரு, வாசிக்கிறோம். ஒன்று ராஜாக்கள் 21:17 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கிறிஸ்தியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் 17-19 நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்கிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். நம்ம பார்க்குறோங்க, தீர்க்கதரிசியாக எலியா இருக்கிறாரு. அவர் நாபேத்து என்ன பண்ணுறாருன்னா, கொலை செய்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளாக போகிறாரு. எடுத்துக்கொள்ளும் போகும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய தீர்க்கதரிசி வராரு. வந்து நாபேத்தை நீ வந்து கொன்னியா அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் பகையினே நீ கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு இதுக்கு முன்னாடி வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்து நம்மளுக்கு டைமுக்கு போகாது. அப்போ நம்ம பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆகாபை சொல்கிறாரு, நீ இந்த காரியங்கள் செய்தபடியே என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக யோசேபேல் நீங்கள் அப்போ என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய குடும்பம் சங்கரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தைகள் சொல்கிறாரு. அது மாத்திரம் நம்மளுக்கு எலியா இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, ஆகாப் என்ன கேடாய் நடந்தது நிமித்தம் ஆகாப் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலில் இருக்கிறதான அந்த ஆகாப் என்னன்னு கேட்டிங்கன்னா, யோசேபேல் என்ன அந்நிய பெண்ணாகி முழு அதிகாரத்தையும் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு விற்று போட்டார். அதாவது முழுவதும் என்ன பண்ணுறதுன்னா இந்த ஆகாப்பு யோசேபேலுக்கு அடிமையாக இருந்தான்னு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ இதில் நம்ம பார்த்துருக்க அந்த காரியங்கள் என்னவென்று பார்க்கும்பொழுது 5வது காரியங்கள் நம்ம பார்க்குறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, 5வது காரியம் நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஆகாப் ராஜா என்ன பண்ணுன்னா தன்னுடைய முழு அதிகாரத்தையும் யாருக்கு கொடுத்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோசேபேல் என்னும் அந்நிய பெண்ணுங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா அடிமை அல்லது விற்கப்பட்டார்னு நம்ம பார்க்குறோம். 6வது பார்க்குறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து அவர்களை தீர்க்கதரிசிகளை மாத்திரம் அல்லாத படிக்கு சிறுமையும் எளிமையானவர்களை கொண்டார்கள் என்று நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 6 காரியங்கள் தான் நம்ம என்னென்னு பார்க்கும்பொழுது இந்த ஆகாப்பை நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஆகாப்பை இப்போ பண்ணியிருக்கிறதான இந்த சீர்கேடான வழிகள் தான் என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்தின் தலைப்பாக இந்த பாடத்தினுடைய மைய பகுதியாக நம்ம வந்திருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் பண்ணியிருக்கிறதான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கடவுளை தேடவில்லை, மாறாகிய சபிக்கப்பட்ட பெண் அல்லது அந்நிய பெண்ணை தேடினார். அடுத்தது பார்க்கும்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்பொழுது அடுத்து என்ன பண்ணுறதுன்னா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எதிர்த்து கொலை செய்தார். அப்புறம் நம்ம பார்க்கும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் தன்னுடைய முழு அதிகாரத்தையும் அந்த அந்நிய பெண்ணாகிய அந்த பெண்களுக்கு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா விற்கப்பட்டு அல்லது அடிமைப்பட்டு இருந்தார். 6வது ஒரு காரியங்கள் பார்க்கும்பொழுது மட்டும்னா அவங்களுடைய சுயநலத்துக்கோசரம் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அந்த சிறுமையும் எளிமையுமான ஜனங்களை என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அங்கே சங்கரித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த ஆகாப்பையெல்லாம் நம்ம குறித்து நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஆகாப்பு நம்மளுக்கு முன் உதாரணமாக நடந்தார். சரி, இந்த ஆகாப்பு இப்படி படுத்தான இந்த 6 காரியங்கள் நம்ம பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த 6 காரியங்கள் இப்போ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். சரி, இந்த 6 காரியங்கள் நம்ம குறித்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதான்னு நம்ம சிறிய அளவுக்கு நம்ம தியானத்தை பார்க்கலாம். வாசிக்கலாம். ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள்.
இங்கே பாருங்க சொல்றாரு, கர்த்தரை கண்டடைய சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்போ சொல்லப்படுற வசனம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆகாப்பு கடவுளை தேடவில்லை. ஆனால் இப்போ பட்டிருக்கதான நம்மளை கிறிஸ்துக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் கடவுளை தேடுகிறோமா, அதுதான் முக்கியம். இப்போ தேடுறதுனால தான் எல்லாமே வந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி சொல்லலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கண்டடைய சமயத்தில் தேட வேண்டும், அதுதான் உறுதி. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடவுளை தேடும்பொழுதுதான் உணர்வை இப்போ கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த உணர்வை நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மேற்கொண்டு அதிகமாய் கடவுளுக்கு உண்டான உணர்வை நம்ம அதிகம் தான் படுத்தணும்னு பார்க்குறப்ப அந்த உணர்வை நம்ம கம்மி பண்ணிக்க கூடாதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ எப்போ தான் தேட வேண்டும் என்றால் கண்டடைய சமயத்தில் தேட வேண்டும் என்று பார்க்கிறோம். அது எப்போ கண்டடைய சமயம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி பார்க்கலாம். அப்போ கண்டடைக்க சமயம் எது நம்ம பார்க்கும்பொழுது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்போ கடவுளை கண்டடைய சமயத்தில் தேட வேண்டும் என்றால் அது எது கண்டடைய சமயம் கேட்டினால் முதலாவது கடவுளை தேட வேண்டும். அதுதான் வசனம் சொல்லப்படுது. எதுவுமே கடவுளைக்கு பிற்பாடல்ல, ஃபர்ஸ்ட் உலகத்துக்கு உண்டான காரியங்களை கண்ட முதலாவது கடவுள். இப்போ அந்த வசனம் முதலாவது நம்ம கடவுளை அங்கே தேடுகிறவர்களாக இராமல் இருந்தால் அப்போ நம்மளுடைய தேடுதல் நம்மளுக்கு வேற எங்கேயாச்சும் இருக்குதுன்னு தான் அர்த்தம். முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் நம்ம சொல்றாரு. முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் நம்ம நீதியும் தேடாமல் இருந்தால் ஒவ்வொருவரும் முதலாவது வேற எதையோ தேடிட்டு இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ ஒவ்வொருத்தரும் பார்க்கும்பொழுது ஒருத்தர் பணத்தை தேடுறாங்க, ஒருத்தர் பொருளை தேடுறாங்க, ஒருத்தர் தூக்கத்தை தேடுறாங்க. இப்படி உலகத்தில் அநேக விதமான அநேக காரியங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அடிமையாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ ஆகாப்பு கடவுளை தேடலை, அது கடவுளுக்கு பிரியமில்லாமல் இருந்துச்சு. இப்போ நாமளும் கடவுளை தேடணும். அது எப்போ தேட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது எந்த காரியத்திலும் முதலாவது தேட வேண்டும் என்று பார்க்குறோம். அதிகாலையில் என்னை தேடுங்கள் என்று வசனம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதிகாலை நம்ம தேடுகிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அந்த இடத்துல அதிகாலை எத்தனை பேர் தேடுறாங்க என்று கண்டிப்பாக அவர்களுக்கு தான் தெரியும். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு சரி, அதிகாலையில் தான் இன்றைக்கி அநேகபட்சம் பேர் தேடாமல் இருந்தாலும் இன்னைக்கு அவர்கள் எழுந்திருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஒருத்தர் 7 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, அல்லது 8 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, அல்லது 6 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. ஸோ இப்படி எழுந்திருக்கும் போது இன்னைக்கு நான் கடவுளுடைய வேதத்தை நம்ம வாசித்து தான் இன்னைக்கு நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு இருக்கிறாங்களா, இல்லை எழுந்திரிச்சவனே கைகளை மூஞ்சி கழுவிட்டு நான் என்னுடைய வேலைக்கு போகிறேன் அப்படின்னு அநேக பேர் இருக்கிறாங்கன்னு தான் முதல் கேள்வி. அப்போ முதலாவது நீங்கள் கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடவில்லை என்றால் உலகத்துக்குண்டான உங்களுடைய தேடுதல் இருக்கிறது. அது கடவுளுக்கு பிரித்தமான தேடுதலாக பார்த்தா அது கடவுளுக்கு பிரியமில்லாத தேடுதலாக இருக்குது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்கள் கடவுளை முதலாவது தேட வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ இன்னொரு விஷயம் சொல்லுது, கடவுளை நம்ம முதலாவது ஏன் தேட வேண்டும் அது நம்ம பார்க்கிறோம். அது நம்ம பார்க்கும்பொழுது ஆமோஸ் 5:14. ஆமோஸ் 5:14 வாசம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். ஆமாம், வசனம் சொல்லப்படுது பாருங்க. எதற்கு நம்ம கடவுளை தேட வேண்டும் என்றால் நாம் பிழைக்கும்படி தான் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கடவுளை தேட வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ கண்டிப்பாக கடவுளை எதுக்கு தேடுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிழைக்க. கடவுளை தேடாமல் நம்ம வேலை ஏதோ தேடாமல் இருந்தால் கண்டிப்பாக பிழைக்க மாட்டோம், சாவோம். இதுதான் உண்மைக்குரியதான காரியங்களாக இருக்குது. அப்போ நம்ம கடவுளை கண்டிப்பாக தேட வேண்டும். அது முதலாக தேட வேண்டும். எதற்கு தேட வேண்டும் என்றால் நாம் பிழைக்கிறதுக்காக தேட வேண்டும் என்று பார்க்கிறோம். அதிலே 4வது வசனம் வாசிச்சிட்டேன். 4வது வசனம், கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமாம், இங்கே வசனத்தை பார்க்கிறோம். பிதாவாகி யாவே கடவுளை தேட வேண்டும், அப்பொழுதுதான் பிழைக்க வேண்டும். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தேடினார், பிழைச்சார். அவர் வழியாக வந்திருக்கிறதான அப்போஸ்தலர்கள் தேடினார்கள், பிழைச்சார்கள். அதற்கு வாயிலாக இப்போ நாமளும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது எப்போ தேட வேண்டும் என்றால் எல்லா காரியத்திலையும் முதன்மை ஃபர்ஸ்ட் தான் அவரை தேட வேண்டும் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு முதலாவது தேட வேண்டும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது கடவுளை தேடுறது நம்ம பிழைக்கிற தேடணும் பார்க்குறோம். அடுத்தது நம்ம எப்படி தேட வேண்டும் அப்படின்ற இன்னொரு காரியங்கள் நம்ம பார்க்கும்பொழுது செப்பனியா 2:3 வசனம். செப்பனி 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மன தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது
கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம விரோதமாக பாவம் செய்து அவருடைய வார்த்தையை நம்ம தேடாதபடிக்கு ஆக்கணிக்குள்ளாக ஒருவேளை கோபத்தின் நான் இருந்தால் நம்ம எப்படி தேட வேண்டும் என்று பார்க்கும்பொழுது நீதியாய் தேடணும். இரண்டாவது காரியங்கள் போகும் பொழுது மனத்தாழ்மையாய் தேட வேண்டும் என்று பார்க்கணும். அப்போ நீதியாயும் தேடணும், மனத்தாழ்மையாய் தேட வேண்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி தேடாத பட்சத்தில் நம்மளுக்கு என்னதான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். ஆம் சகோதரிகளே, இது அப்போஸ்தலர் காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்போ மாத்திரம் கிடையாது. அப்போஸ்தலர் காலகட்டத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அன்றைக்கி அப்போஸ்தலர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குரியதாக தேடுகிறான்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ பவுல் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அங்கே தேமான ஒரு மனுஷன் இருந்தார். அவர் என்னென்னு பண்ணிங்கன்னா உடன் ஊழியர்களாக இருக்கிறாரு. உடன் ஊழியக்காரர்களாக இருக்கும்பொழுது என்னென்னு பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வசனம் பார்க்கிறோம், பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போனார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போஸ்தலர் காலகட்டத்தில் அப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கடவுளாக இருக்கிறவர்கள் கடவுளை தேடாத பட்சத்தில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க முழுவதும் கடவுளை விட்டு உலகத்துக்கு உண்டான விக்கிரங்கள் கடவுளை விட்டு நம்ம பின்வாங்கி கடவுளை நம்ம தேடாதபடிக்கு எதெல்லாம் உலகத்தை நம்ம நாடி தேடுகிறவர்களாக இருக்கிறோமோ அது எல்லாமே வேசித்தனம், விக்கிரகம், அசுத்தம், இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இது அந்த காலகட்டத்திலும் இருந்தாங்க, அந்த காலகட்டத்தில் இருந்தார்கள் என்று முன் உதாரணமாக இன்றைக்கி நம்மளுக்கு திஷ்டாந்தலாக இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்மளும் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா என்று நம்மளை ஆராய்ந்து ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கு நம்ம பார்க்கணும். ஸோ இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நாம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா உடன்படாதபடிக்கு முதலாவது கடவுளை நம்ம தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அதை நம்ம பார்க்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவோட எழுந்தது உண்டானால் கிறிஸ்துவின் வலது பரிசத்தில் பார்க்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். பிதாவாகி யாவைகளோட சித்தத்தை அவர் செய்து அவர் எங்கே போயிட்டார்னு கேட்டிங்கன்னா கடவுள் இருக்கிறதான அவருடைய பக்கத்தில், அவருடைய வலது பக்கத்தில் அப்பா வீற்றிருந்தார்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அவரை பின்பற்றுகிறேன்னு கண்டிப்பாக நம்ம சொல்கிறவர்களாக இருந்தால் அப்போ கண்டிப்பாக அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். வசனம் அதுதான் சொல்லுது. அப்போ கடவுள் என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுளுடைய வலது பரிசத்தில் கிறிஸ்து இருந்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் எப்பொழுதுமே கடவுளுக்குரியவாகவே வாழ்ந்தார், இருந்தார், சிந்தித்தார், யோசித்தார், நடந்தார்னு பார்க்குறோம். அப்போ நாமளும் கடவுளுக்குரியதாக சிந்தித்து நடக்கிறோமா அல்லது கடவுளை தேடாதபடிக்கு ஆகாமை போல விக்கிரத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா அப்படி நம்ம பார்க்கணும். அப்போ முதல் காரியங்களை பார்க்கும்பொழுது நம்ம கடவுளை முதலாய் தேட வேண்டும். எதற்கு தேட வேண்டும் என்று பார்க்கும்பொழுது நம்ம பிழைக்கத்தக்கதாக தேடணும். நம்ம பிழைக்கத்தக்கதாக நம்ம கடவுளை நம்ம தேடாதபடிக்கு நம்ம எப்படும் முதலும் நம்ம எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்கணிக்குள்ளாக போவோம் என்று பார்க்கிறோம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் யோசபில் மனைவியாக கொண்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த யோசபில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்நிய பெண் அல்லது சபிக்கப்பட்ட பெண் நம்ம பார்க்கிறோம். அதான் நம்ம வசனம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31. இல்லை, அது 1 ராஜாக்கள் 16:31. சரி, நானே வச்சுக்கிறேன். அவன் சீதோனின் ராஜாவாகிய எத்பாகலின் குமாரனாகிய யோசபின் விவரம் பண்ணது அல்லாமல் அவன் போய் பாகாலை சேவித்து அதை பணிந்து கொண்டான். அப்போ இந்த யோசபின் பார்க்குறப்ப யாருன்னு கேட்டிங்கன்னா சீதோனின் ராஜாவை நம்ம பார்த்துட்டோம். அந்த சீதோன் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். காரணம் சபிக்கப்பட்டதான பெண்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அந்த சபிக்கப்பட்டிருக்கிறதான பெண்கள் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதான இஸ்ரவேலின் ராஜாவாகி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த சபிக்கப்பட்டதான பெண் என்னென்னு கேட்டிங்கன்னா மேற்கொண்டும் என்ன பண்ணிருக்குன்னா அங்கே ஆய்காப்பு ராஜா என்னன்னு கேட்டிங்கன்னா சபிக்கப்பட்ட நிலைமைகளுக்குள்ளாக கொண்டு போயிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இதில் நம்ம ஆகாப்பை குறித்து நம்ம பார்க்கிறதான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போட நம்மளுடையதான ஐக்கியம், நம்மளுடையதான உறவு முறை, நம்மளுடைய அதிகமான பழக்க வழக்கங்கள் இது எவைகளுக்குள்ளாக தான் இருக்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது கடவுள் அந்த மாம்சீக இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறாரு, நீங்கள் உங்களுடைய
ஐக்கியங்கள் எப்படிப்பட்டதாக தான் இருக்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது இஸ்ரவேலுக்குள்ளாக தான் இருக்க வேண்டும். மாறாக நீங்கள் அந்நிய காரியங்களுக்கும் உடன்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் உட்பட்டு நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதே காரியங்களை தான் நம்ம சவுலையும் நம்ம பார்த்தோம். அப்போ அந்நிய பெண்ணை நாடி தேடும்போது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அவங்க அந்நிய காரியங்களுக்கு உட்பட்டு போயிட்டாருன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இதில் பார்க்குற விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்நிய பெண்களை நம்மளாக திருத்த முடியவில்லை. மாறாக அந்நியர்களை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த பழைய ஏற்பாடு காரியங்களை கொடுத்து பார்க்கும்பொழுது நம்ம போகிறோம். ஸோ நம்ம இதில் நம்ம பார்க்குற விஷயங்கள் என்னென்னு பார்க்கும் பொழுது இப்போ நாங்களும் நம்மளுடைய ஐக்கியங்கள் நம்மளுடைய உறவு முறைகள் இது முழுவதும் எப்படிக்குள்ளாக இருக்கிறதுன்னு பார்த்தினா அதிகபட்சமாக நம்மளுடைய ஐக்கியத்துக்குள்ளாக இருந்தால் அது நம்மளுடைய ஆவிக்குறியான வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். இல்லைதான் நம்மளுடைய ஐக்கியங்கள் நம்ம உலகத்துக்குண்டான காரியங்கள் உலகத்துக்குண்டான அந்நியர்கள் மத்தியில் இருந்தால் அந்த அந்நியர்கள் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணி முழுவதும் அந்த அந்நியர்களுக்கு ஏற்ற பிரகாரம் நம்மளை மாற்றி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அப்போ அந்த அந்நியர்களுக்கு மத்தியில் நம்ம என்ன பண்ணிங்கன்னா ஒரு சில டைமில் நம்ம ஒத்த விஷம் தரித்து கொண்டவர்களாக நம்ம மாற வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்படி மாறும். அப்போ இங்கே என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இங்கே ஆகாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பண்ணிக்கிறதான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் முழுவதும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் பெண்கள் தேர்ந்தெடுத்திருக்கணும், திருமணம் பண்ணியிருக்கணும். மாறாக என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா இவர் இந்த சபிக்கப்பட்டதான பெண்களை என்ன பண்ணிக்கிறான்னு கேட்டிங்கன்னா திருமணம் செய்திருக்கிறாருன்றதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு கடவுளுடையதான வேலைகள் நம்ம செய்கிறவர்கள் என்றால் நம்ம அதே வசனங்களை வாசிப்போம். எரேமியா 48:10 நம்ம வாசிப்போம். எரேமியா 48:10. அப்போ வசனம் சொல்லுது கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறது. அப்போ கடவுளுக்குள்ளாக வந்திருக்கிற நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்திருக்கிற நாம் நம்மளுக்குள்ளாக ஒவ்வொரு தாளந்தும் ஒவ்வொரு வேலைப்பாடுகள் ஒவ்வொரு காரியங்கள் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த வேலைகளை கொடுக்கும்பொழுது அந்த வேலைகளை நம்ம நித்தமும் பிரியமாக செய்கிறோமா அல்லது அந்த வேலையை நம்ம அசட்டை பண்ணி அசதியாக இருந்து சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ சபிக்கப்பட்டதான பெண்ணை இது பண்ணார். அவர் என்னென்னு பண்ணி கேட்டிங்கன்னா அவரும் சபிக்கப்பட்டவராக மாறினார் ஆகாப்புன்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்மளுக்கு உண்டான பாடங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வேலையை நம்ம அசதியாய் செய்கிறவராக இருந்தால் சபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று பார்க்கிறோம். அப்போ கடவுள் கொடுத்துருக்கதான ஒவ்வொரு வேலையிலையும் நாம் அசதியாக இருக்கிறோமா இல்லை நம்ம பிரியமாக நடக்கிறோமான்னு நம்ம பார்க்கிறோம். அவர் கொடுத்துருக்கிறதான வேலைகளை நம்ம நித்தமும் எப்படி செய்ய வேண்டும் என்றால் பிரியமுள்ளவர்களாய் நம்ம செய்ய வேண்டும். அப்படி பிரியமில்லாதவர்களாய் நம்ம செய்தால் நாமளும் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கும். கடவுள் கொடுத்துருக்கிறதான வேலைக்கு நம்ம உற்சாகத்தோடு நம்ம செய்ய வேண்டும். ஏன்னா உலகத்தில் நம்மளுக்கு ஒரு வேலைகள் கொடுத்தாங்கன்னா உலகத்துக்கு உண்டான என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு உண்டான காரியங்கள் வருதுன்னு என்று நம்ம என்ன பார்க்குறோம்னா உற்சாகமாக தேடுகிறோம். அது உற்சாகமாக தேடணும்னாலும் நம்மளுடைய ஆயாத்துக்காக நம்ம வாழ வேண்டும் நம்ம தேடுறோம். ஆனால் கடவுள் கொடுத்துருக்கிறதான இந்த வேலையின் பாடுகளை நம்ம தேடுகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தேடுறதே கிடையாது. ஏன் என்று பார்க்கும்பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்மளுக்கு இப்போ நம்ம தேடாத பிரச்சனை கண்டிப்பாக கடவுள் நம்மளை மன்னித்திருவார். இந்த ஒரு காரியங்கள் சிம்பிளாக எல்லாமே எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்போ கடவுள் மன்னிச்சு வருவார். ஆனால் எல்லா டைம்லையுமே மன்னிப்பான்னு கேட்டிங்கன்னா எல்லா டைம்லும் மன்னிக்க மாட்டார். மன்னிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணங்கள் இருக்குது, அதிகமாக தான் பண்ணுவார். அப்போ கடவுள் கொடுத்துருக்கதான ஒவ்வொரு வேலைப்பாடுகளையும் என்னென்னு கேட்டிங்கன்னா உற்சாகமாக நீங்கள் தேடி வாங்கிட்டு போகணும். தேடாமல் இல்லை எனக்கு வேலை வந்துன்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் ஓடக்கூடாது. கடவுளுடைய வேலையை நீங்கள் உற்சாகமாக செய்யணும். அது அசதியே செய்யாமல் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் என்று பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு உபாகமம் 27:26 வாசிங்க. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 26வது வசனம். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கைக்கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பவர்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லப்படுவார்கள். ஆமாம், மாம்ச இஸ்ரேலர்களுக்கு பார்த்தோம் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்கள். அந்த நியாயப்பிரமாணத்தை நடவாதபடிக்கு போகிறவர்கள் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா சகிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதான பிரமாணங்களும் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 16:22. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் மாம்ச இஸ்ரவேலுக்கு கொடுத்தாங்க. அந்த பிரமாணத்தை அவர்கள் கைக்கொள்ளாத
பட்சத்தில் இருந்தால் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மள்ட்ட ஒரு பிரமாணம் கொடுத்திருக்கிற இந்த அன்பின் பிரமாணம், அந்த அன்பின் பிரமாணத்துக்கு நீங்கள் கீழ்ப்படையவில்லை என்றால் நீங்களும் சபிக்கப்பட்டவர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த பிரமாணத்தை நம்ம முழுவதும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் முழுவதும் என்னென்னு கேட்டிங்கன்னா கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்ம பார்க்குறோம். இது இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சபிக்கப்பட்டதான காரியங்களை குறித்து பார்க்கும்பொழுது இந்த இரண்டாவது காரியங்களாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நம்ம கை கொள்ளாத பட்சத்தில் நம்ம எப்படி இருப்போம்னு கேட்டிங்கன்னா சபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று பார்க்கிறோம். ஸோ மூன்றாவது பார்க்குறோம். மூன்றாவது காரியங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுதுன்னா, பெனத்தான் ராஜா என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஆகாப் ராஜா என்ன பண்ணுறாருன்னா சங்கரிக்க சொல்லும்போது என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவர் சங்கரிக்காமல் கீழ்ப்படியாமல் போனான்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த கீழ்ப்படியாமல் நம்மளும் இப்படி இருக்கிறோமா என்று நம்ம வசனங்களை பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். இங்கே வசனம் வாசிக்கிறோம். அன்றியும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார். இப்போ ஆதாமை குறித்து பார்க்குறோம். ஆதாம் செய்த தவறுதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுன்னா, உலக ஜனங்களுக்கு இன்னை வரைக்கும் அநேக பாதிப்புக்குள்ளாக போயிட்டு இருக்கிறான்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆதாமும் பண்ண அந்த தவறு நிமித்தமே இன்றைக்கி உலகம் இந்த பாதிப்புக்குள்ளாக நம்ம போகும்பொழுது இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நாமும் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் நாம் ஆதாம் செய்த தவறுகள் நிமித்தம் அந்த என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிறதான உலக ஜனங்களுமே இவளை பாவத்துக்குள்ளாக போய்கிறார்கள். ஆனால் நாமளும் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய சங்கதி நம்மளுக்கு பின்வரவர்கள் நம்ம எப்படிப்பட்டவர்களாக தான் இருப்போம்னு கேட்டிங்கன்னா, நாமும் பாவம் செய்வதை கற்றுக்கொண்டபடி அவர்களும் பாவம் செய்து கொண்டவர்களாக இது பார்க்குறோம். அது மாத்திரமில்லாதபடிக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் அல்லது ஒரு மனைவி நம்ம பார்க்குறோம். அவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் எப்படி நடக்கிறார்கள் அப்படி இதை பார்த்து தான் என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய பிள்ளைகள் அங்கே வளர்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் நீதியாய் நடப்பித்தார்களால் கண்டிப்பாக அவங்க நீதியாய் மாறும். ஏன்னா ஆபிரகாம் நீதியாய் நடப்பித்தார். அவருடைய சங்கதி எப்படியான்னு கேட்டுச்சுன்னா, ஈசாக்கிலேருந்து யாக்கோபிலேருந்து 12 கோத்திரங்களிலிருந்து எப்படிப்பட்டவர்களாக தான் இருந்தான்னு கேட்டிங்கன்னா நீதியாக நடந்துச்சுன்னு பார்க்குறோம். அப்போ நம்ம ஆதாமை போல நாமளும் தவறு செய்தவர்களாக இருந்தால் நாமளும் எப்படிப்பட்டவர்களாக தான் இருப்போம் என்று பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நாமளும் ஆக்கினைக்குள்ளாக போவோம் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாத எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். பின்னும் என்னுடைய இறைவாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆமாம், அவர் பார்க்குறோம். மான்சிக் இஸ்ரவேலில் பார்க்குறோம். கானான் தேசத்துக்கு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, முரட்டாட்டம் பண்ணி கடவுளுடைய வார்த்தைகளுக்கு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவங்க கீழ்ப்படியாத பட்சத்தில் யாராக தான் போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே யோசுவான் காலேபு தான் போனாங்கன்னு பார்க்குறோம். அதுக்கு இருக்கிறதான மற்ற ஜனங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 20 வயதுக்கு உட்பட்டதால் அதுக்கு மேலே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய திட்டத்துக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கீழ்ப்படியாத பட்சத்துக்கு அந்த கானான் தேசத்துக்குள்ளே நுழையாத போயிட்டாங்க என்று பார்க்கிறோம். அப்போ கடவுளுடையதான வார்த்தைகளுக்கு நாமளும் கீழ்ப்படியாதவர்கள் என்று பார்த்தா நாமளும் கண்டிப்பாக அந்த பறவை காணான் நோக்கி நம்ம செல்ல முடியலாம் இருக்காது என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் தீத்து நம்மளை சொல்கிறாரு. தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரிகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களும் இருக்கிறார்கள். நாம பார்க்கிறோம். இந்த தீத்துல சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனை அறிந்திருக்கிறோமே என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், ஆனால் கிரிகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த அப்போஸ்தல காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, அவர்களும் இம்மான்சிக் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்களோ அப்பொழுது அவர்களும் இருக்கிறார்கள். ஸோ ஆவிக்குரியதான இஸ்ரவேலர்களாக நாமளும் இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பிதா யார் குமாரனை யார் நன்கு அறிந்திருக்கிறோம். அநேக பாடங்களை கேட்டிருக்கிறோம். அநேக பாடங்கள் கேட்டிருந்தாலும் உலக ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போகும்போது இவனுடைய வாழ்க்கையின் செயல்பாட்டு இவனுடைய கிறிஸ்தவனுக்குரியனாகவே இருக்கிறான்பா அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை அவன் நடக்கும்பொழுது பேர் தான் கிறிஸ்டின் பேர் வச்சிருக்கிறான், ஆனால் அவன் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நித்தமும் பார்த்தீங்கன்னா அயோக்கியத்தனமாக தான் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற அந்த ஒரு பேர்கள் இருக்கிறதான்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்ம மற்ற சகோதரர்களுக்கு முன்பாக இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்ம வாழ்ந்தால்
நிச்சயமாக கிறிஸ்துவை நம்ம என்ன பார்த்தா மீண்டுமாக சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அப்படி அறையப்பட்டவர்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா கோபாக்கினை வரும் என்று பார்க்கிறோம். அதான் எபேசியர் 5:6 நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவன் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அறிக்கையினாலே என்ன பண்ணுறாங்க, கிரிகளினாலே மறுதளிக்கிறார்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ கிரிகளினாலே நாமளும் மறுதளிக்கிறவர்களாக இருந்தால் என்ன பண்ணுன்னா தேவ கோபாக்கனை நம்ம மேல் வரும். அப்படி வரும்போது வராதபடிக்கு நம்ம என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இங்கே ஒருத்தர் பார்க்குறோம், இவர் எப்படி கீழ்ப்படுத்திருக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 சாமுவேல் 16 5லேருந்து 8 வசனம். தாவீது ராஜா பகூரின் மட்டம் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாகிய கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாக்களுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, வேடியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்திலே ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டால் நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். இந்த வசனம் நம்ம பார்க்குறோம், சீமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். சரி, இப்போ இந்த சீமை என்னென்னு பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா சவுலுடைய இனத்தார, அதாவது சொந்தக்காரன்னு பார்க்குறோம். இந்த சீமை என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல், அதாவது ராஜாவாகிய தாவீதுக்கு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா விரோதமான பார்க்கணும் தூஷண வார்த்தைகளை சொல்கிறாரு. தூஷண வார்த்தைகளை மாத்திரம் அல்லாதபடிக்கு அங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கற்களை எறிகிறாரு, சாப விடுறாருன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தாவீது ராஜா இந்த சீமையை ஏன் கொல்லவே இல்லை அப்படின்றதான் ஒரு கேள்வி. ஏன் அவர் கொல்லவில்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தாவீது ராஜா சீமையை ஏன் கொல்லவில்லை அப்படின்னா என்ன நம்ம சொல்லுவோம்? ஸோ நம்ம பழைய ஏற்பாடு சட்டத்திட்டங்களை பார்த்துருக்குறோம். உனக்கு வந்து ஒருத்தன் விரோதமாக பேசினா அவனை வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா அவன் வந்து உன் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணு பார்க்கிறோம். ஸோ இந்த தாவீது ராஜா பார்க்கும்பொழுது அவர் பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் தான் வாழ்ந்துருக்கிறாரு. அவர் இவர் விரோதமாக தூஷிக்கிறாரு. தூஷித்து மாத்திரம் கிடையாதுபடி கற்களை எறிகிறாரு. ஸோ இந்த கற்களை எறியும் பொழுது என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சாப விடுறாரு. ஸோ சாப விட்டு இங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா தாவீது வலது புறத்திலும் இடது பக்கத்திலும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆட்கள் இருக்கிறார்கள். அவருடைய ஆட்களையும் கூட அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கற்களை எறிகிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்கே கற்களை எரிஞ்சு இங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா சீமையை அவரை தூஷித்து நடத்துகிறான்னு பார்க்கணும். சரி, இப்போ எதுக்கு தூஷித்தார், எதுக்கு இவர் கொல்லவே இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எதுக்கு சீமையை வந்து தாவீது வந்து அவர் கொல்லவே இல்லை, என்ன காரணம்? ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தாவீது ஒன்றும் இல்லை, வலது பக்கத்துலேயும் அவர் இடது பக்கத்துலேயும் இருக்கிறாரு. ஸோ வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இருந்தால் தாவீது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என்ன பண்ணிக்கிறான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய சவுலுடைய சொந்தக்காரங்களை என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீமையை கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் கொல்லலை. அப்போ கொல்லலைன்னா ஏன் கொல்லலை, அதுதான் கேள்வி. அப்போ சீமை ஏன் அவர் கொல்லவே இல்லை, அதுதான் கேள்வி. இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம், என்னென்னு கேட்டிங்கன்னா சரி சவுல் வந்து சவுலுடைய இனத்தாராக இருக்கிறாரு சீமை, அதனால் கொல்லலை அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அப்போ அந்த காரியங்களை குறித்து பார்க்கும்போது சவுல் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா தாவீதை அறுத்துட்டு போயிடுறாரு. ஸோ சவுலுக்கே அந்த ஒரு காரியங்கள் ஏற்படுகிறப்ப அப்போ சீமையை பார்க்குறப்ப அவர் அவருடைய பெரிய இதுக்கெல்லாம் கிடையாது. ஸோ இவரை மன்னிக்கிறன்ற அந்த இடத்துல அவருக்கு அவசியமே கிடையாது. அப்புறம் எதுக்கு அவர் மன்னிச்சார் அப்படின்றது தான் அதோடைய கேள்வி. அப்போ எதுக்கு மன்னிச்சார் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? ஸோ நம்ம எவ்வளோ பாடங்கள் எடுத்துக்கிறோம், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடங்களுக்காக கேட்டிருக்கிறோம். ஸோ இந்த பாடங்கள் கேட்குறப்ப கூட அங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தாவீது ராஜா வந்து மன்னிச்சு விட்டுட்டாரு. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாங்கன்னா வஞ்சகமாக வந்து பழி வாங்கினாரு அப்படின்ற ஒரு சிலரோட உபதேச பாடங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் அப்படி கேட்டிருந்தாலும் அதில் இருக்கிறதான மறைஞ்சிருக்கிறதான காரியங்கள் என்ன, அதுதான் நம்ம வசனத்தை நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ அங்கே சொல்லப்படுறதான வசனங்கள் நம்ம என்னன்னு நம்ம கண்டு பார்க்கும்பொழுது 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசனம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும்
பகுலி ஊரனாகிய பென்யமீனனாகிய கேராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானில் எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டுக் கொண்டேன். ஸோ இந்த வசனங்கள் அடிப்படை பார்க்கும்பொழுது இதுதான் எனக்கு பதிலான வசனம். சார், இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? எதுக்கு ஆணையிட்டாரோ? ஸோ வசனங்கள் சொல்றதான், மேலும் பகுரிம் ஊரான பென்னமீன் ஆகிய அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால். ஸோ இதுதான் அதுக்கான பதில். அப்போ என்னென்ன பண்ணிங்கன்னா, சீமையை தூஷிட்டு வர்றாரு. அவர் எங்கே தூஷிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா, யோர்தானை எதிர்கொண்டு தூஷிட்டு வரார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதான் சொல்கிறாரு, யோர்தானை எனக்கு எதிர்கொண்டு வந்தபடினால். அப்போ யோர்தானை எதிர்கொண்டு வந்தபடினால் நான் உன்னை பட்டணத்தை கொண்டு போடுவதில்லை அப்படின்னு கர்த்தர் மேலே ஆணையிட்டான்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அங்கே யோர்தான் அப்படின்னா, அது யோர்தான் அப்படின்னா என்னத்தை குறிக்குது அப்படின்னு சிம்பிளாக நம்ம சொல்ல போனால், யோர்தான் அப்படின்னாவே இறங்கி செல்லுதல், இறங்குபவர். அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ யோர்தானை ஒருத்தர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, உனக்கு விரோதமான காரியம் ஒருத்தர் உட்பட்டு நடந்து வந்தாலும் அந்த இடத்துல நீ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அவனுக்கு நீ இறங்கணும், விட்டு கொடுக்கணும், தாழ்மையாய் போகணும். இதுதான் என்னுடைய அர்த்தம் பார்க்குறோம். அப்போ சீமை தூஷித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சீமை ஏன் தூஷித்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவருடைய சவுளுடைய இனத்தாராக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, தாவீது ராஜாவுக்கு அப்புறம் அடுத்த ஸ்தானத்தில் ஆயனார் அப்படின்றதால தூஷித்தார். ஆனால் இவர் ஏன் விட்டு கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கும்பொழுது, இவர் யோர்தானை எதிர்கொண்டு வந்தபடினால் விட்டு கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த தாவீதிலிருந்து நம்ம கற்றுக்கிறதோடைய விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது, தாவீது ராஜாவாக இருக்கிறாரு. அவருடைய வலது பக்கத்திலும் அவருடைய இடது பக்கத்திலும் பார்த்தீங்கன்னா அநேக ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அநேக ஆட்கள் இருந்தாலும் அந்த இடத்துல என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவர் கடவுளுக்கு பயந்து அந்த யோர்தானை நிமித்தம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த சீமையை விட்டு விட்டான்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்டதான தாவீதுக்கு நடந்த இந்த நிகழ்வு இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தால் நிச்சயமாக நாம் அவளை போலவே பொறுமையுள்ளவர்களாக இருப்போமா, இல்லை அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் விரோதமாக அவர்கள் செயல்படுவர்களாக இருப்போமா? இன்னைக்கு சாதாரணமாக ஒருத்தரை நம்மளை தூஷித்துட்டா அதை நம்மளால் பொறுத்து கொள்ள முடியுமா? அதுதான் ஒரு கேள்வி. ஏன்னு கேட்டால் நம்மளுடைய பிரமாணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்பின் பிரமாணமாக தான் இருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அன்பின் பிரமாணமாக இருக்கும்போது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நாம் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ஒருவருக்கு ஒருவரை என்னென்ன பண்ணினா மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இவர் என்ன பண்ணினா, யோர்தானுக்கு எதிர்கொண்டு வந்த பண்ணினா ஆணை உன்னை கொள்வதில்லைன்னு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆணையிட்டு கொடுத்துட்டார். ஸோ இவர் எனக்கு என்ன கேட்டால், நம்மளுக்கு திருஷ்டாந்தமாகலாக அங்கே அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். அதே போலவே நம்மளுக்கு அநேக விதமான சூழல்கள், நம்மளுக்கு அதிக பலங்கள் எதுவுமே இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு முழுவதும் இந்த தாவீதை போல நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக கீழ்ப்படைய வேண்டும். இப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று இருக்கும் பட்சத்தில் தான் கண்டிப்பாக கடவுள் நமக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமாம், கடவுளுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கடவுளுக்கு எப்படி கீழ்ப்படைய வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தை நிமித்தம் தான் நம்ம கீழ்ப்படைய வேண்டும் என்று பார்க்கிறோம். ஸோ கீழ்ப்படியல் என்று நம்ம இந்த 3வது குறித்து பார்க்கிறோம். அடுத்தது 4வது காரியங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எதிர்த்து கொன்றதல். யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆகாப் ராஜா யோசபேலை கொண்டு நம்ம பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம பார்க்கும்பொழுது நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 24ஆவது அதிகாரம் 19ஆவது வசனம். 19ஆவது வசனம். 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 19, 20 வசனம். அவர்கள் தமிழகத்துக்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனங்களுக்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தப்பட மாட்டீர்கள் என்று தேவன் சொல்கிறார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். நான் வசனங்களை பார்க்கிறோம். இப்போ இந்த ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவாகாஸ். இந்த யோவாகாஸ் ராஜா யூதாவில் இவர் எத்தனாவது ராஜாவாக இருக்கிறான்னு நம்ம மேற்கொண்டு பார்க்கும்பொழுது திட்டத்திட்ட இவரோட 8வது ராஜாவாக இருக்கிறாரு. ஸோ இவருடைய தாய்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா
அத்தாலியல் நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த அத்தாலியோடைய மகன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அகசியா இருக்கிறாரு. இந்த அகசியா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எகு கொண்டு போடுறாரு. எகு கொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த அத்தாலி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த ராஜவம்சத்தை என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு யூதா கோத்திரத்தில் ஒரு பெண்மணி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் அரசாள்றாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அந்த பெண் எத்தனாவது ராஜாவாக அரசாண்டதுன்னு பார்த்தீங்கன்னா 7வது ராஜாவாக பார்க்க அரசாண்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அந்த அரசாண்ட காலகட்டத்தில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த யோய்தா தீர்க்கதரிசின்னு ஒரு இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்த அத்தாலியிலிருந்து ராஜவம்சத்தை எல்லாமே சங்கரித்துக்கிறப்ப என்ன பண்ணால் அகஸ்தியனுடைய குமாரன் ஆகிய யோவகாசம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவர் என்னென்னா பத்திரப்படுத்தி வந்து இந்த யோய்தாகிட்ட கொடுத்து அவரை ராஜாவாகும் படிக்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா வளர்க்குறாங்க. ஸோ அவருடைய வளர்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யோய்தா அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த யோய்தா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த யோவகாசம் இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யோவகாஷ் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா யோய்தா இருக்க காலகட்டத்தில் கீழ்ப்படிச்சு தான் நடக்கிறாரு. ஆனால் இந்த யோய்தா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இறக்க சமயத்தில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா மித்தமும் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவங்களும் என்னென்னு கேட்டிங்கன்னா விக்கிரக வழிபாடாகிய பாகாலுக்கு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஆராதனை செய்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நடக்கும் விஷயத்தில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா சகரியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறான்னா அதாவது இந்த யோகா தீர்க்கதரிசனுடைய மகன் பார்த்தீங்கன்னா சகரியா அவரெல்லாம் நீங்கள் தவறு போடும்போது என்ன பண்ணுறாங்க சுட்டி காட்டும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யோகா தீர்க்கதரிசி தன்னை ராஜா ஆக்கினவர் தன்னை சிறு வயது முழுவதும் பராமரித்து வந்த அந்த ஒரு சிந்தை வைக்காமல் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த சகரியாவை கொன்று போட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்கே நடக்கிற நிகழ்வு என்ன நம்ம பார்க்க போகிறதுனா இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு யார் தான் நிச்சயமாக எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளாக தான் எதிர்க்கிறாங்கன்ற இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இன்னொரு நம்ம வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாள் உள்ளவர்களாலும் மதுபானவியராலும் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்னையும் எம்பிரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைகள் இல்லாதவர்கள். இந்த எண்ணெயும் எம்பிராயும் யாரு? வேதத்தில் சொல்லப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோசேக்கு எதிர்த்து நின்னார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த பவுல் என்ன பண்ணுறீங்கன்னா பேரோட மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறார். இந்த எண்ணெயும் எம்பிராயும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு எதிர்த்து நின்றார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுக்குள்ள வசனங்கள் நீங்கள் ஜோடியான வசனங்கள் கூட நீங்கள் யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் போய் வாசிங்க. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமாம், யோசே என்ன பண்ணுறது, மோசே என்ன பண்ணுறாருன்னா கோடு போடுறாரு. கோடு போடுறப்ப அங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா பார்வையில் இருக்கிறதா என்ன பண்ணுறீங்கன்னா சாஸ்திரி சூனிக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அழைப்பித்தான் எகிப்தின் மந்திரவாதிகள் தங்கள் மந்திர வித்தையினாலே அப்படி செய்தார்கள் என்று பார்க்கிறோம். சரி, இவர்கள் தான் என்னென்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த பேரை தான் மென்ஷன் பண்ணி என்னென்னு பார்க்குறான் இந்த எண்ணெயும் எம்பிராயும் என்று சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த எண்ணெயும் எம்பிராயும் யார் அப்படின்றதான் ஒரு கேள்வி. இந்த எண்ணெயும் எம்பிராயும் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இது நம்முடைய வேதத்தில் நம்மளுக்கு வந்து கொடுக்கப்படவில்லை. மாறாக நம்ம ஜாசரின் புத்தகத்தில் நம்ம 79ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயும் எம்பிராயும் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து பியோரின் பிளேயாமினுடைய மகன்கள். ஸோ அவர்கள் தான் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா எகிப்தில் வந்திருக்கிறதான வாதைகளுக்கு எகிப்திற்கு உண்டானதான இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக எகிப்து மன்னன் ஒவ்வொரு நாட்டையும் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒடுக்கும் பொழுதும் அவர்களை என்ன பண்ணது கேட்டிங்கன்னா அடிமைப்படுத்தும் போதும் அதுக்கு உட்பட்டவர்களாக ஆலோசனை கொடுக்கத்தக்கவர்களாக இருந்தவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த எண்ணெயும் எம்பிரையும் பிளேயையும் நம்ம பார்க்குறோம். அதை தான் நம்ம வசனம் நம்ம வாசிக்கிறோம். யூதா 1ஆம் அதிகாரம் 11, யூதா 1:11. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோர எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாய் கெட்டு போனார்கள்.
பார்க்கிறோம். இவரெல்லாம் பார்க்குறப்ப யாருன்னா எதிர் பேசின பாவத்துக்குள்ளாக இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இவங்க கடவுளுடைய இருக்கிறதான கடவுளுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா எதிர்த்து நின்றவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த எண்ணேமி எம்பெரேமி யாருன்னு கேட்டிங்கன்னா பிள்ளையனுடைய மகன் பார்க்குறோம். இவரெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறான்னு பார்க்கும்போது இந்த யோதாவை பார்க்குறப்ப இவரெல்லாம் எதிர்த்து நின்றவர்களாக இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த காரியங்கள் நம்ம குறித்து பார்க்கும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவரெல்லாம் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்கும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்களும் இருக்கும்போது போல தான் இவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எதிர் பேசினவங்களை யார் என்று கேட்டிங்கன்னா வேறாக இல்லை, முற்றிலும் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் கூட இருக்கிறவர்கள் தான் எதிர் பேசினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்கள் 18:6 வாசிக்கும். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்தபோது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்படி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாய் இருக்கிறேன், இது முதல் புற ஜாதிகளிடத்துக்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி. இந்த மாம்சீக இஸ்ரவேலை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் கடவுளுடையதான வார்த்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் இந்த அழைப்பு முழுவதும் புறஜாதிக்குள்ளாக வந்துச்சுன்னு பார்க்குறோம். ஸோ இப்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறதான அந்த வார்த்தைகளை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எதிர்த்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா நடக்கத்தக்கவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ கடவுளுடையதான வார்த்தைகளுக்கு நாமளும் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா கீழ்படியாமல் போனால் நாமளும் கண்டிப்பாக எதிர்த்து நிற்கிறவர்களாக தான் இருப்போம். அப்படி எதிர்த்து யார் நிற்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அப்போ எதிர்த்து நிற்கிறவன் யார் எதிர்த்து நிற்பான் என்று பார்க்கும்பொழுது கண்டிப்பாக சாத்தான் தான் எதிர்த்து நிற்பான்னு இப்போ பார்க்கிறோம். அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு நம்மளும் கீழ்ப்படியாத படிக்கு அவர்கள் என்ன சொல்லட்டும் நம்ம என்ன செய்யட்டும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்மளும் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாம்சீக இஸ்ரவேலுக்கு எப்படி வந்து எதிர்த்து நின்று ஆக்கிரைக்குள்ளாக போனாங்களோ கண்டிப்பாக நாமளும் போவோம் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோசேப்பில் கொலை செய்தார். இதை குறித்து நம்ம பார்க்கிறோம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் 1 யோவான் 3:15 சிஸ்டர் 15. தன் சகோதரனை பகைக்கிற எவரும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிறைந்து இராது என்று அறிவீர்கள். வசனத்தை பார்க்கிறோம். யோசேப்பில் என்ன பண்ணுறாருன்னா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார். இப்போ இங்கே நம்மளுக்கு கூட நானார்த்தமான பாடத்தை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி நம்மளும் கூட சகோதரரை பகைத்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக நம்ம எப்படி தக்கவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கலாம். நாமளும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ சகோதர நிமித்தம் நம்மளுக்கு உள்ளாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா பிரியமும் அன்பும் மட்டும்தான் இருக்கிறத தவிர்த்து எந்தவித இடத்திலும் மனுஷ கொலைபாதகனாக நம்ம போகாதபடிக்கு பகைக்கத்தக்கவர்களாய் தேவையில்லாமல் நம்ம பகைக்கத்தக்கவர்களாக இருக்கக்கூடாது என்று நம்ம வசனத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கும். மத்தேயு 5:22. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீரன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சக தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஸோ இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்ம வந்து தன் சகோதரரை நம்ம இப்படி சொல்லத்தக்கவர்களாக இருந்தால் நாமளும் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கொலை பண்ணுகிறவர்களாக இருப்போம். ஒருவேளை நம்மளுடைய சகோதரர் நம்மளுக்கு ஒரு பிரியம் இல்லை பிடிக்கல அப்படின்னா அவரை பற்றி பேசுவதை விட அவருடைய காரியங்களை யோசிப்பதை விட அவருடைய காரியங்கள் சிந்திப்பதை விட அதை விட்டுவிட்டு நாம் கடவுள் நம்ம சொல்லியிருக்கிறதான அந்த காரியங்களுக்கு நம்ம மாத்திரம் உடன்பட்டு நடக்காதவர்களாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவரை குறைக்கூடாதபடிக்கு நம்ம இருக்கவே வேண்டும். ஏன்னா சாத்தானு பார்க்குறான். சாத்தானை வந்து என்ன பண்ணிட்டா வானத்திலிருந்து தள்ளப்பட்டான்னு பார்க்குறான். எதுக்கு தள்ளப்பட்டான்னு பார்த்தீங்கன்னா ஓயாமல் தன் சகோதரனை குற்றம் சொல்லுகிறான் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ சாத்தானை தள்ளப்பட்டான்னு பார்த்தா அவன் சகோதரன் மேலே குற்றம் செய்தபடியால் என்ன பண்ணிட்டான் வானத்திலிருந்து தள்ளப்பட்டது போல நாமளும் மனுஷர்களை மற்ற சகோதரர்களையும்
அது நம்மளுடைய ஐக்கியத்தில் மாத்திரம் இல்லாதபடிக்கு உலகத்துக்கு உண்டான சகோதரர்களையும் இதில் நம்ம காரியங்கள் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்போ அவர்களே கூட நம்ம தேவையில்லாத என்ன பண்ணுற படிக்காத படிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும் தனித்துக் கொள்ளுங்கள். நம்ம வசனங்களை பார்க்கிறோம். கடைசியாக சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் பிசாசை எதிர்க்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். அப்போ கடவுளுடைய சர்வாயுத வர்க்கமாகி அவருடைய வார்த்தையை நம்ம தரித்து கொண்டால் கண்டிப்பாக கடவுளுக்கு நம்ம பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த 4வது குறித்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ 5வது காரியங்கள் இப்போ நம்ம பார்க்குறோம். அதிகாரம் முழுவதும் யோசேப்புக்கு தந்து விட்டான் அல்லது விற்று விட்டான் என்றப்போ பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த யோசேப்புகளை நம்ம கொடுத்து பார்க்கும்பொழுது 1 ராஜாக்கள் 21-25 நம்ம வாசிக்கணும். 1 ராஜாக்கள் 21-25. நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினதின் நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் குடும்பத்துக்கும் அபியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமாதானமாக்குவேன் என்றார் என்று சொன்னார். 1 ராஜாக்கள் 21-25. தன் மனைவியாகிய இயேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல் ஒருவரும் இல்லை. அப்போ ஆகாபை பார்க்குறோம். முழுவதும் அந்த சபிக்கப்பெட்டான ஆகிய அந்த அந்நிய பெண்ணாகிய வெளிப்படத்தில் சொல்லப்படுறதான காரியங்கள் யோசேப்புகளை கொடுத்து சொல்லப்படுது. அந்த வேசியாகிய அவர்கிட்ட என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இந்த வேசியான காரியங்களுக்கு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அடிமை அல்லது விற்கப்பட்டான்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நாமளும் உலகத்துக்கு உண்டான காரியங்களுக்கு நாமளும் நம்மளுடைய அழைப்பை நம்ம என்ன விற்கப்பட்டு அல்லது இந்த அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோமா என்று பார்க்கிறோம். இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விற்கப்பட்டவர்களாக இருக்கிறான்னு பார்க்கிறோம். ஆதியாகமம் 25:33. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். ஸோ இந்த யாக்கோபை கொடுத்து பார்க்குறோம். அவர் கூழ் காசிக்கிட்டு இருந்தார். இது நம்ம ஆதியாகமத்தில் படித்தவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். அப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அங்கே கூழ் காசிட்டு இருக்கிறாரு. இங்கே ஏசு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா வேட்டையாடிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ வேட்டையாடி வந்தால் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவர் களைச்சி போய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்கிறாரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சாக போயிடனா இருக்கிறேன், எனக்கு இந்த கூழை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ எனக்கு இருக்கிற ஒரு காரியங்கள் டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வேலை ஸ்தலத்துக்கோ இல்லை எங்கேயும் வெளியே போயிட்டு வந்தால் நம்ம போயிட்டு வந்தால் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லுவோம், அல்ல களைச்சி போயிட்டுன்னு சொல்லுவோம். நான் சாக போகிறேன் அப்படின்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? நான் வேலைக்கு போயிட்டு வந்தால் நான் சாக போகிறேன்பா அப்படின்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் வேலைக்கு போயிட்டு வந்தால் என்னால் டயர்டாக இருக்குது, இப்போ நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், ஓகே சரி, தண்ணி கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம், டீ குடிப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். நான் வேலைக்கு இருப்பேன். அதே மாதிரி ஒரு வேட்டையாடிக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. இந்த வேட்டையாடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கலப்பாகுது, நான் சாக போகிற மாதிரி இருக்கிறான்ற மாதிரி நம்ம வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ சாக போகிறோன்னா இருக்கிறோம் அப்படின்னா அவர் எதுக்கு அங்கே சாக போகிறோம் அப்படின்ற ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எதுக்கு அந்த ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணார்? நான் சாக போய்க்கிறனா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எதுக்கு அவர் சொல்கிறாரு அப்படி நம்ம பார்க்கும்பொழுது இதனுடைய விரிவாக்கம் டீட்டெயில்ஸ் நான் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேதத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்படலை. மாறாக நம்ம ஜாசிரியர் புத்தகத்தில் போய் 27ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா இந்த ஏசா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு போவார். ஸோ இவர் வேட்டைக்கும் போகும்போது என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நிம்ரோத்து மன்னன் இருக்கிறார். ஸோ இந்த ஏசா காலகட்டத்தில் முடிக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய உயிரோடு தான் இருக்கிறாரு. அப்படி போகும்போது என்ன பண்ணுறாருன்னா இவர் வேட்டையாடி போய் நல்லவைகள் என்ன பண்ணுறாருன்னா வேட்டையாடிட்டு வருவார். மாறாக இவங்க 2 பேருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வஞ்சகம், அதாவது சண்டைகள் ஏற்படுது. இந்த சண்டைகள் ஒரு நாள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏசாவை விடக்கூடாது, கண்டிப்பாக அவனை நான் கொன்னுடணும் அப்படின்னு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இவர் வேட்டைக்கு போகும்பொழுது என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஏசா என்ன பண்ணுறாங்க, வேட்டைக்கு போகும்போது நிம்ரோத்து வராரு, நிம்ரோத்தும் 2 ஆட்களும் வராங்க. அப்போ வரும்பொழுது என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஏசா என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா நிம்ரோத்தையும் மற்றும் அவருடைய 2 ஆட்களையும் என்ன பண்ணுறாருன்னா கொன்னுட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவர்
தன்னுடைய வீட்டுக்கு என்ன பண்ணுறாருன்னா அப்படின்னு வந்துடுறாரு. அப்போ வரும்போது என்ன நடக்கும்னா அவருடைய ஆட்கள் தெரிந்து அவர்களை துரத்துறாங்க. திறந்து என்ன பண்ணுறோம்னா உயிருக்கு போராடி அவருடைய வீட்டுக்கு வந்தார்கள் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே சொல்லப்படுறதான வசனங்கள் என்னென்னா, நம்ம சாக போகிறேன் அப்படின்னு சொல்கிற காரியங்களுக்கு நம்ம மென்ஷன் பண்ணி எடுக்கும்போது தான் சரி இந்த வார்த்தைகள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ நான் சாக போகிறேன்னு நம்ம சொல்கிறாரு. அப்போ எதுக்கு சாக போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவர் ஜீவன் பிழிச்சு அங்கே வந்ததே பெரிய விஷயம். இல்லைன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா நிம்ரோத் ஆள் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சங்கரிச்சிருப்பாருன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து இவர் எதுக்கு சேஷ்டாபுத்திர விற்று பார்த்தாருன்னு இதெல்லாம் கடவுளுடைய திட்டத்தின்படி இது நடந்தாலும் நம்மளுக்கு திருஷ்டாந்தமாக இதில் கொடுக்கப்பட்டதான வசனங்கள் என்னென்னு பார்க்கும்போதும் இப்படிப்பட்டதான சேஷ்டாபுத்திர பாகத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அவர் விட்டு போடாத படிக்கு நாமளுக்கும் இந்த புத்திர சுவிகாரம் என்ற இந்த சேஷ்டாபுத்திரத்தை நாமளும் விட்டு போகாத படிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 12:9. இஸ்ரேல் ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை ஆத்சோரின் சேனாதிபதியாகிய சிசராவின் கையிலும் பெலிஸ்தரின் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் விற்று போட்டார்கள். மான்சிக் இஸ்ரேல் நம்ம பார்க்குறோம். அவங்க விரோதமான பாவங்கள் செய்யும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நித்தமும் கடவுள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மற்ற ஜனங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒப்படைச்சி என்ன பண்ணுறாருன்னா அவங்க சங்கரித்து விற்று போட தலைமையாக இருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமில்லாடி ஆதியாகமம் 37:28 நம்ம வாசிக்கிறோம். அங்கே அநீதியின்படி அவர்கள் தவறு செய்யும்போது விற்கப்பட்டார்கள். இங்கே ஒரு நீதியின் படியும் போது விற்கப்படுகிறார் பார்க்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 28வது வசனம். அந்த வர்த்தகரான நீதியானியார் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த தொழிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மயேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். இப்போ இங்கே பார்க்குறோம், இங்கே யோசேப்பு விற்கப்படுகிறார். அது யாரால் விற்கப்படுகிறான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரர்களாக விற்கப்படுகிறான்னு பார்க்கிறோம். ஆனால் இவர் எதற்கு விற்கப்படுகிறார்னு பார்க்கும்பொழுது இவர் இங்கே விற்கப்பட்டவர்களாக இருந்தால் தான் இவர் யோசேப்பு என்ன பண்ணுறாருன்னா எகிப்து தேசத்துக்கு போய் பஞ்சம் வரும்போது சகல தேசத்துக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தானியங்கள் விற்கப்படுறவர்களாக இருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே நீதியின்படி ஒருத்தர் விற்கப்பட்டார். அப்போ விற்கப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் கடவுளுடைய திட்டத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதுதான் மெயின் காரணம். இப்போ நாமளும் உலகத்துக்கு உண்டான அநேக சோதனைகள் வந்தாலும் அது நம்ம ஒவ்வொரு தருணங்களையும் அது நீதியின்படி வருது என்று நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணால் அந்த சிந்தை நம்மளுக்குள்ளாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அதனுடைய பின்விளைவுகள் நம்மளுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மிகவும் அநேக இவர் என்ன பண்ணுறாருன்னா அநேக தேசங்களுக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தானியங்கள் இவர் விற்கப்பட்டார்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ நம்ம சோதிப்படும் பொழுது நம்ம நிமித்தம் மற்றவர்கள் யாராச்சும் சோதனைக்கு உட்பட்டு போனாலும் அவர்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா யோசேப்பை போல நம்ம முன் உதாரணமாக நம்ம வாழ வேண்டும் என்று பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த வசனங்களை பார்க்குறோம். அடுத்ததான் நம்ம வாசிப்போம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 16-19. ரோமர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் மற்றும் 19வது வசனம். மரணத்துக்கு எதுவான பாவத்திற்கானாலும் நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக்கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முந்தி நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். அக்கிரமங்களுக்கு நம்ம ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா கண்டிப்பாக அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் இப்பொழுது நம்ம நீதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். நீதிக்குள்ளாக வந்திருக்கிற நாம் மறுபடியும் அந்த அக்கிரமுக்கு அடிமைப்பட்டு போகாதபடிக்கு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீதிக்கு அடிமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ எது நீதி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். அப்போ நம்மளுடைய சுயாதீனத்தை நம்ம எதுக்கு நம்ம அடிமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுளுக்கு தான் அடிமைப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அதிலே 1 கொரிந்தியர்
7ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 கொரிந்தியர் 7:22. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். அப்போ பார்க்கிறோம், கண்டிப்பாக யாருன்னா ஃபஸ்ட்டு கடவுளுக்கு அடிமையுள்ளவர்களாக இருக்கணும். அந்த சுயாதீனத்தை இரண்டாவது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுடைய அடிமையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த 2 காரியங்களை தான் உலகத்தில் நம்ம அடிமை, இன்னொன்று சொல்லப்போனால் இது 2க்கு மாத்திரம் தான் நம்ம இருக்கணும். இதை தவிர்த்து நம்ம எது இருந்தாலும் அது வேசித்தனம், விபச்சாரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ பவுலை நம்ம பார்க்கிறோம், அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். இங்கே பவுல் சொல்லுகிறாரு, அவர் ஃபஸ்ட்டு எப்படின்னா கேட்டிங்கன்னா சவுலாக இருந்த காலகட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் நிச்சயமாக எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தார் நம்ம பார்க்குறோம் வசனத்தில். அப்படி ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த ஐஸ்வர்யத்தை மிகவும் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த மாம்சத்துக்கு உண்டான கடவுளுக்கு விரோதமான காரியங்களுக்கு நடப்பிக்காத படிக்கு முழுதும் அவர் யாருக்கு தான் அடிமை இல்லை, மற்ற எதுக்குமே அவர் அடிமைப்படாத படிக்கு அவருடைய அடிமைத்தனம் எதுக்குள்ளாக தான் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நித்தமும் கடவுளுக்கும் கிறிஸ்துவுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தார் என்று பார்க்கிறோம். இதை தவிர்த்து வேறு எதுக்குமே அவர் அடிமையுள்ளவர்களாக இல்லவே இல்லை. அதை நம்ம வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அச்சாடைகளை தன்னுடைய சரீரத்தில் தரித்து கொண்டார் என்ற வசனத்தின் மூலிமா நம்ம தெளிவாய் பார்க்கிறோம். அவர் தரித்து கொண்டார், அதே அச்சாடைகளை நாமளும் தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோமா? அப்படி தரித்து கொண்டவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம பாக்கி உள்ளவர்களாக இருப்போம் என்று பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த காரியங்கள்லாம் நம்ம குறித்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஆகாப்பு யோசேபேலுக்கு அடிமையாக இருந்தார், விற்கப்பட்டவர்களாக இருந்தார். நாமளும் நம்முடைய சுயாதீனமான காரியங்கள் எதற்கு அடிமையுள்ளவர்களாக இருந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த 5 விதமான காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ கடைசியாக பார்க்குறதான ஒரு காரியங்கள் என்னவென்று பார்த்து நாபேத்தை குறித்து பார்க்கும்போது நாபேத் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுமைப்பட்டது அல்லது ஏழைகளை போன்றதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் நம்ம ஒரு ஆபேத்தை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது ஆபேத்தினுடைய தோட்டத்தை அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வாங்குறதுக்கோசரம் சங்கரித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்பொழுது இப்போ ஐஸ்வர்யத்துக்காக நம்ம என்னென்னா ஆசைப்பட்டால் என்னெல்லாம் நடக்கும் என்னன்ட்டு நம்ம ஏற்கனவே அநேக பாடங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ இப்போ நாபேத்தை குறித்து கூட அதை நம்ம பார்க்கவில்லை. இப்போ நாபேத்தை நம்ம என்ன குறித்துன்னு பார்க்கணும்னா இப்போ நாபேத்து என்றால் என்ன, அவருடைய வார்த்தைகளுக்கு மிக பொருள் என்ன, அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நாபேத் அப்படின்னாவே நம்ம அதுக்கு என்ன அர்த்தங்கள் நம்ம குறிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் அல்லது கனிகள் அல்லது தீர்க்க தரிசன வசனங்கள் அப்படின்னு நம்ம பொறுத்து பார்க்குறோம். அப்போ தீர்க்க தரிசன வசனங்கள் அதாவது தீர்க்க தரிசனம் யாரை குறித்து எழுதியிருக்குன்னா யார் சொல்லுங்க? தீர்க்க தரிசன வசனங்கள் யாரை குறித்து எழுதியிருக்கிறார்கள்? அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது இந்த நாபேத்தை நம்ம யாருக்கு ஒரு மையப்பகுதியாக அதாவது ஒரு ஒப்புமைப்படுத்த பார்க்கணும்னு கேட்டோம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஒப்புமைப்படுத்தி நம்ம பார்க்குறோம். அப்போ அதுதான் அவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 22:3 வாசிப்போம். ஆகாப்பை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். அப்போ ஆகாப் இங்கே நாபேத்தை என்ன சொல்கிறாருன்னா ஆகாப்பு கிட்ட அவர் தேவையில்லாத நான் அதை தரமாட்டேன் இதை தரமாட்டேன் அப்படி இப்படிலாம் பேசக்கூடாது. சிம்பிளாக ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு. என்னென்னா என் பிதாக்களுடைய சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்லும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே வார்த்தை தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. அப்போ அந்த வார்த்தை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது நீதிமொழிகள் 23:10-11. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மற்றும் 11ஆவது வசனம். பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே. 11ஆவது வசனம். அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். இப்போ வசனத்தை பார்க்கிறோம். அங்கே சொல்கிறாரு என் பிதாக்களுடைய சுமத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராகன்னு சொல்கிறாரு. இங்கே சொல்கிறாரு பூர்வ எல்லை குறித்து மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளை நிலங்களை அபகரித்து கொள்ளாதே அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் 22-28. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 28ஆவது வசனம். உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே.
வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லை குறித்து மாற்றாது. அப்போ அங்கே என்ன சொல்கிறேன்னா, பூர்வ எல்லை எதுன்னு கேட்டிங்கன்னா பிதாக்கள் கொடுத்தது. அதே தான் மேலேயும் 22, 22 சொல்கிறாரு, உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லை குறித்து மாற்றாதே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன அங்கே பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அங்கே தேவையில்லாத பேசாத படிக்கு அவர் நித்தமும் வார்த்தை தான் சொல்கிறார். இவங்க வார்த்தை என்ன சொல்லியிருக்குன்னா, உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லை குறித்து மாற்றாதே அப்படின்னு சொல்கிறாரு. அதே தான் அங்கேயும் சொல்கிறாரு, உங்களுடைய பிதாக்களுடைய சொத்தை மட்டும் கொடாத படிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாபேத்தை நமக்கு யார் அடையாளப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே அடையாளப்படுத்துறவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாத படிக்கு அங்கே ஒரு தோட்டம் கொடுக்கப்படுது. அந்த தோட்டம் நம்மளுக்கு யாருடையது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா 5:7 ஏசாயா 5:7 ஃபர்ஸ்ட் ஓகே. அப்போ வசனம் சொல்லுது, சேனைகளுடைய கர்த்தருடைய திராட்சை தோட்டம். அப்போ இந்த தோட்டம் முதலாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய தோட்டம் நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் ஏசாயா 5:1 நம்ம வாசிக்கிறோம். அதிலே 1. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான வீட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அப்போ இப்பொழுது நம்ம பார்க்குறோம், நான் என் நேசனுடைய அவருடைய திராட்சை தோட்டம். இப்போ இந்த நேசரை நம்ம குறித்து பார்க்குறோம். இந்த திராட்சை தோட்டம் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடையதாக இருக்கிறது. ரெண்டாவது யாருக்கு அது வருதுன்னு பார்த்தீங்கன்னா நேசன் வருது. அப்போ நேசர்னா யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து வருது. அப்போ இந்த திராட்சை தோட்டம் அவங்கள்ட்ட வருது. அவங்களுக்கு அப்போ யாருக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துட்ட வருது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து யார் அதுக்கப்புறம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்குறாரு என்று பார்க்கிறோம். ஸோ இந்த திராட்சை தோட்டம் நம்ம எதுக்கு நம்ம இப்போ ஒரு அடையாளப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ திராட்சை தோட்டத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கனிகள் இருக்கும். ஸோ அந்த கனிகள் அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் எதுக்கு அவங்க பராமரிச்சிருப்பாங்க, அதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் திராட்சை ரசத்துக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த திராட்சை ரசம் எதற்கு நம்ம அடையாளம் வச்சு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்துக்கு அடையாளமாக பார்க்குறோம். ஸோ அந்த ரத்தம் எதுக்கு நம்ம அடையாளமாக வருதுன்னு கேட்டிங்கன்னா வார்த்தைக்கு அடையாளம் பார்க்குறோம். ஸோ அந்த வார்த்தை ஃபஸ்ட்டு யாருக்கு தான் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பிதாவாகி யாவே கடவுளுக்கு இருந்துச்சு. அந்த பிதாவாக யாவே கடவுளுடைய வார்த்தை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்துச்சு. அந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு வந்த வார்த்தை அவர் யாருக்கு தரான்னு கேட்டிங்கன்னா அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்குறார். இஸ்ரேல் ஜனங்கள் அசட்டை பண்ணுறது நிமித்தம் அந்த வார்த்தை யாருக்கு போச்சுன்னா புறஜாதிகளுக்கு போச்சுன்னு பார்க்குறோம். அப்போ என்னென்னு பண்ணி கேட்டிங்கன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்குரிய காலகட்டத்தில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அவர் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லாத படிக்கு என்னென்னு பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அங்கே இஸ்ரேல் வகுப்பாரை என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த வார்த்தை சொல்லாத படிக்கு தடை பண்ணார்கள். அதே தான் இங்கே நாபேத்தும் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மாறாக அந்த திராட்சை தோட்டத்தை தான்னு சொல்லிட்டு அதை நான் திராட்சை தோட்டத்தை உண்ணாக விடாதபடிக்கு அந்த திராட்சை தோட்டத்தை அவர் எதற்கு பயன்படுத்துகிறாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே நான் கீரை கொள்ளும்படி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ கீரை அப்படின்னாவே எதுனாங்கன்னு பார்க்கும்போது கீரைனாவே அது கசப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கசப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா பாவத்தை குறித்துன்னு பார்க்குறோம். அப்போ அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இது பண்ணுறப்ப என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க கசப்பான பாரம்பரியமான காரியங்களை என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா பிணைக்கப்படத்தக்கவர்களாக இருந்தார்கள். அதே காரியங்களுக்கு தான் நம்ம நிழலாக ஆகாப்பை குறித்து பார்க்கும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே கசப்பான அங்கே அவருடைய வார்த்தையாக செயல்படாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஆகாப்பு, அதாவது திராட்சை தோட்டத்தை காக்கிறவன் கண்டிப்பாக அதை பானம் பண்ண வேண்டும், அதுதான் வசனம். அப்போ அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த தோட்டம் பிதாவாகி கொடுத்தது. அந்த தோட்டத்தில் அவர் ரசத்தை அவர் பானம் பண்ணும்பொழுது கர்த்தராக பிரியமாய் வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நம்ம இயேசு கிறிஸ்தை. அதே போது பானம் பண்ணும்பொழுது என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அவர் பிரியமாய் வாழ்ந்திருப்பான்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஆகாப்பு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அந்த திராட்சை தோட்டத்தை கெடுக்க வராருன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ அந்த திராட்சை தோட்டத்தை யார் கெடுப்பான்னு நம்ம பார்க்கும்பொழுது உன்னத பாட்டு 2:15 நம்ம வாசிக்கணும். உன்னத பாட்டு 2:15. தோட்டங்களை கெடுக்கிற புலி நரியும் சிறு நரிகளையும் நமக்கு பிடிங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பஞ்சுமாய் இருக்கிறது. ஆமாம், வசனம் பார்க்கிறோம். திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற புலி நரிகளையும் சிறு நரிகளையும் பிடிங்கள் அப்படின்னாரு. அப்போ கண்டிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் அந்த வார்த்தை சொல்லாதபடிக்கு அவர்களை தடை பண்ணவர்களாக இருக்கப்பட்ட யூதர்கள் யாருன்னு பார்க்கும்பொழுது புலி நரிகளும் சிறு நரிகளும் அப்படின்னு நம்ம வசனத்தை பார்க்குறோம்.
அப்படி என்ன பண்ண போயிடுச்சுன்னா அவருடைய வார்த்தைகள் பேசும்படி அவள் தடை பண்ணும்பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க மேற்கொண்டு என்ன நடக்குன்னா, பிசாசுடைய தந்திரத்தின் ஏவுதலினால் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அவரை ஆக்கினைக்குள்ளாக படுத்தி போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆக்கினைக்குள்ளாக படுத்தும் பொழுது அங்கே கூட என்ன பார்க்குறோம்னா, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாமும் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தார் என்று ஜனத்துக்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதுக்கு பின்பு அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறிந்து பார்க்குறோம். அப்போ இங்கே நாபேத்தை கொள்றப்ப என்னென்னு பார்க்கணும், நாபேத்து மட்டும் இல்லை, நாபேத்துடைய குமாரனையும் நம்ம பார்க்குறோம். அப்போ நாபேத்தினுடைய குமாரனையும் அவரையும் கொள்ளும்பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேலியல் மக்களாகி 2 பேரை ஏற்படுத்தி கொள்கிறாங்க. இதே தான் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காலகட்டத்திலும் கடைசியாக 2 சாட்சிகளை கொடுத்து பார்க்குறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 60வது வசனம். மத்தேயு 26:60. ஒருவரும் அகப்படவில்லை, அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வொருவரை கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து. ஓகே. அப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மரண ஆக்கினைக்குள்ளாக படுக்கும் பொழுது அங்கே ஆகாப்பு கொள்ளும் பொழுதும் ஆகாப்புடைய குமாரனை கொள்ளும் பொழுதும் 2 சாட்சிகள். இங்கேயும் பார்க்கும் பொழுது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை மரண ஆக்கினைக்குள்ளாக படுக்கும் பொழுது மிகவும் திடமாக எடுத்து பார்க்கும் பொழுது இந்த 2 சாட்சிகள். ஸோ இந்த 2 சாட்சிகள் மொத்தம் தான் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, ஆகாப்பை கொண்டாங்கள். அங்கே ஆகாப்பை கொண்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னொரு வசனங்களை நம்ம பார்க்கும்பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா, ஆகாப்புடைய குடும்பங்களே என்ன பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வ சங்காரம் ஆகப்பட்டது. ஆகாப்பு மாத்திரம் கிடையாது, ஆகாப்புடைய மனைவிகள், ஆகாப்புடைய பிள்ளைகள் மற்றும் தீர்க்கதரிசிகள் எல்லாமே என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, சர்வ சங்காரம் முற்றிலும் ஃபேஸ் அவுட் ஆயிடுச்சாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அங்கேயும் அவர்களை கொள்ளும் பொழுதும் அவர் மாத்திரம் கிடையாது, படிக்கு தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்களை கொள்ளும் பொழுதும் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரத்த பலிகள் அவர்கள் மேல் சுமர்ந்து கொண்டதாக இருக்கிறது. அப்படி சுமரும் பொழுது என்ன பண்ணுறது பார்க்கும் பொழுது அவர்கள் நித்தமும் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சிதறடிக்கப்பட்டு அநேக பேர் மரண ஆக்கினைக்குள்ளாக நம்ம படுத்துறாங்கன்னு என்று பார்க்கிறோம். ஸோ இந்த ஆகாப்புக்கும் நம்ம கிறிஸ்துவையும் இப்படியாக ஒப்புநமைப்படுத்த பார்க்கிறோம். ஸோ ஆகாப்பு எதுக்கு சங்கரிக்கப்பட்டான்னு பார்க்கும்போது இந்த நிழலான காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நிழலான காரியங்கள் பார்க்கும்பொழுது தான் நம்ம இந்த பாடத்தினோட அநேக விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். இப்படியாக என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஆகாப்பு பண்ணியிருந்தானா இந்த 6 காரியங்கள், இந்த 6 காரியங்கள் பண்ணியத நிமித்தம் தான் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஆகாப்பும் மரணம் அடைந்தார், யோசேபேலும் அடைந்தார், யோராமும் அடைஞ்சார். அது மாத்திரமல்லாத படிக்கு அவருடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசிகள் எல்லாமே மரண ஆக்கினைக்குள்ளாக படுத்தினார்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆகாப்பினுடைய நம்மளுடைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இன்னொரு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓகே பிரதர், இப்போ இவ்வளோ தூரம் நம்ம பாடத்தில் பார்த்துட்டோம், ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சரீரத்தை தின்றுதல் அப்படின்ற அந்த கடைசி அதோடைய வார்த்தைகளுக்கு அதோடைய வசனங்கள் எங்கே அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 29 வசனம். லேவியராகமம் 26:29. உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள். உங்கள் குமாரனின் மாம்சத்தையும் உங்களுடைய குமாரனுடைய மாம்சத்தையும் புசிப்பீர்கள் அப்படின்னு சொல்லுவார். ஏன் புசிப்பீர்கள்? அங்கே 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை பார்க்கும்பொழுது புசித்தார்கள். இங்கே முன்னதாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது யாருன்னு கேட்டிங்கன்னா, மோசையினுடைய சட்டத்திட்டத்தில் இதை என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இங்கே கொடுத்துட்டார். உங்களுடைய குமாரனின் மாம்சத்தையும் உங்களுடைய குமாரனின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ மனுஷனுடையதான மாம்சத்தை புசித்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது ஏன் புசித்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது என்ன காரியம் நம்ம பார்க்கும்பொழுது அதில் 25ஆம் அதிகாரம் நம்ம வாசிப்போம். 25வது வசனம் இருக்குது. அதில் 25-29. என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி, நீங்கள் உங்கள் பட்டணங்களிலே சேர்ந்தபின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். சத்துருவின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவீர்கள். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து
அதை திரும்ப உங்களுக்குள்ளே நிறுத்தி கொடுப்பார்கள். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். இன்னும் இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் எனக்கு செவிகொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், நானும் உங்களோடே உங்களுக்கு எதிர்த்து நடந்து, நானும் உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏழத்தனையாய் தண்டிப்பேன். உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள். அப்போ இந்த வசனம் நம்ம ஆதாரமாக பார்க்குறோம். முதலாவது பண்ண விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாம்சத்தை புசித்தல் நம்ம பார்க்கும்பொழுது இது நடந்ததுக்கு அப்புறம் கிடையாது, முன்னதாகவே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள்னா இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்குது என்று நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வார்த்தைகள் என்ன நடந்ததுன்னா, முன்பதாகவே எழுதப்பட்டது. இந்த எழுதப்பட்ட வார்த்தைக்கு உட்பட்டு தான் அங்கே நடந்ததான அந்த யோராமுடைய பிள்ளைகள் சாப்பிடப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அவருடைய குமாரனுடைய மாம்சத்தை புசிப்பீர்கள் என்று யோராமுக்கு காரிய கட்டத்தில் பார்க்கும்போது நடந்தார். அது மாத்திரமில்லாட்டிக்கு நீங்கள் எதிர்த்து நடந்த அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கே ஆகாப்பை பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணிட்டுனா, எதிர்த்து தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார், கர்த்தரை தேடாத படிக்கும், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத படிக்கும் நடந்தார். அப்போ ஆகாப் என்னென்னு பண்ணினா, அவர் நடந்திருக்கிறதான கிரிகள் நிமித்தம் அவர் மாத்திரமல்லாத படிக்கு அவருடைய சந்ததியே என்னென்னு பார்த்தீங்கன்னா மரணத்துக்குள்ளாக போணுச்சுன்னு பார்க்குறோம். ஆபிரகாமு கீழ்ப்படிஞ்சார், அவர் மாத்திரமல்லாத படிக்கு அந்த சந்தையை நீதிமானங்களாக ஆக்கப்பட்டுச்சு நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ ஆகாப்பு தான் இப்போ நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் பண்ணுறதான கிரிகள் நிமித்தம் தான் அந்த காரியங்கள் நம்ம நடந்திருக்கா நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, எரேமியா 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். எரேமியா 19:9. அவர்களுடைய சத்துருக்களும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களும் அவர்களை இறுக பிடித்து போகிற முற்றுகையிலும் இடுக்கத்திலும் நான் அவர்களை தங்கள் குமாரரின் மாம்சத்தையும் தங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் தின்ன பண்ணுவேன். அவன் தனக்கு அடுத்தவருடைய மாம்சத்தை தின்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நீ சொல்லி. இந்த வசனத்தில் பார்க்குறோம், அங்கே யோராமினுடைய குமாரனை மாத்திரம்தான் நம்ம சாப்பிட்ருக்கிறோம் பார்க்குறோம். ஆனால் இங்கே வசனங்கள் சொல்லுதுன்னா அடுத்தவருடைய மாம்சத்தை தின்னுவார்கள் என்று சொல்லுகிறார் நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த பஞ்சத்தின் காலகட்டத்தில் கண்டிப்பாக யோராமுடைய குமாரனாகிய ராஜாவினுடைய குமாரனே அங்கே சாப்பிடப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். மற்றவர்கள் சாப்பிட்டிருப்பார்களா இல்லையா என்று வசனத்தில் நம்மளுக்கு எதுவாகவும் இல்லை. கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வை தான் நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே ஊர்திக்கப்படுத்துகிறலாம் இருக்கிறோம். அப்போ இந்த வசனங்கள்லாம் கோட்பாடு பண்ணும்பொழுது இது எதுக்கு தான் உறுதிப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தைகளுக்கு எடுத்து நீங்கள் நடக்கும்பொழுது இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். உபாகமம் 28:53. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 53வது வசனம். உன் சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் கர்ப்ப கனியான உன் புத்திரிகளின் மாம்சத்தை தின்பாய். பெனாத்தான் ராஜா என்ன பண்ணுறாருன்னா முற்றுகை போட்டார். முற்றுகை போடுற நிமித்தம் யோராமுடைய மகன் அங்கே வந்து என்ன கேட்டிங்கன்னா சாப்பிடப்படத்தக்கதாக இருந்துச்சுன்னு பார்க்குறோம். இந்த வசனம் எல்லாமே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டவளுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படைய வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ கடவுளுடைய கீழ்ப்படியாத பட்சத்தில் நிச்சயமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மாம்சிக இஸ்ரேலுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மாம்சிகள் தின்னப்பட்டதாக இருந்துச்சுன்னு பார்க்கிறோம். இப்போ நம்ம பார்க்கும்பொழுது ஆதியாகமம் 3:14 நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியா சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நடந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். வசனத்தை பார்க்குறோம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் அப்படின்னு சொல்லுது. அப்போ மண்ணுனா நம்ம எதை குறிக்கிறோம்? மண் அப்படின்னா சங்கீதம் 103:14. சங்கீதம் 103:14. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண் என்று நினைவு கூறுகிறார். அப்போ பார்க்கிறோம், இந்த வார்த்தைகளுக்கு வந்து சர்ப்பத்துக்காக சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்பமே நீங்கள் அடைய வச்சுக்கிட்டாலும் கூட அங்கே சர்ப்பமும் என்ன பண்ணுதுன்னா சர்ப்பம், அதாவது பாம்புக்கும் மனுஷனுக்கும் இன்றைக்கி எப்படின்னு கேட்டிங்கன்னா விரோதமாக தான் இருக்குது. அது மாத்திரம் இல்லாத படிக்கு இதை நீங்கள் சாத்தானாக தான் அடையாளப்படுத்த முடியும். அப்படி சாத்தான் என்ன பண்ணுறான்னு கேட்க கேட்டிங்கன்னா, பாவம் பண்ணுங்கிற ஒவ்வொருத்தரையும் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா
தின்னுக்கிட்டு விழுங்க கொண்டவனாக தான் இருக்கிறான் என்று நம்ம வசனத்தில் பார்க்கிறோம். 1 பேதுரு 5:6 நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 5 அதிகாரா? சரி, நம்ம வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். என்ன வசனம் கேட்டிங்கன்னா, பிசாசானவன் உங்களை எவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ எவனை விழுங்கலாம் என்று நம்ம பார்க்கும் பொழுது, அப்போ அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். இதில் நீங்கள் வந்து பரிசுத்த பைபிளில் பார்த்தீங்கன்னா, அவன் எவனை உண்ணலாம் என்று எவனை தின்னலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று பார்க்குறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவ்வுலகத்திற்கு உண்டான பாவங்களுக்கும் இவ்வுலகத்துக்கு உண்டான காரியங்களுக்கு நாடி தேடும் பொழுது அவன் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, அந்த மண்ணை தின்பாய்னு சொல்வார். அப்போ நாமளும் அப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நம்ம நாடி தேடுகிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக பிசாசவன் நம்மளையும் உண்ணத்தக்கவர்களாயும் விழுங்கத்தக்கவர்களாக தான் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அந்த இது நம்ம பார்க்கும்பொழுது பிரசங்கி 4:5 வாசிக்கலாம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். பார்க்குறோம். மூடன் தன் கைகளை கட்டி கொண்டு தன் சதையை தின்னுகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ மூடன் அப்படின்னாவே யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த மூடன் பார்த்தீங்கன்னாவே கடவுளுக்கு விரோதமானவன், கடவுளுடைய வார்த்தைகளுக்கு அசட்டை பண்ணப்பட்டவன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒருவன் இப்படி பார்க்குறோம், நம்ம ஒருவன் வேலை செய்யாமல் இருந்தால், வேலை செய்யாமல் படுத்து கொண்டிருந்தால் ஒரு மனுஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வேலை செய்யாமல் எந்த ஒரு வேலை செய்யாமல் அவன் ஆகாரம் புஷிக்காமல் இருந்தால் ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய குடலுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒன்றுக்கு ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அரிச்சு முற்றிலும் அவனுக்குள்ளாகவே என்னென்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அரிச்சு கொண்டு தான் இருக்குது நம்ம பார்க்கிறோம். இப்போ நாமளும் பார்க்குற விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கடவுளுடையதான வார்த்தைகளை நம்ம கேட்கிறதான வார்த்தைகளை நம்ம செயல்படாத படிக்கு இருந்தால் நம்மளும் நம்மளுடைய சரீரத்தை என்னென்னா பாவத்துக்குள்ளாக விழுங்கத்தக்கவர்களாக தான் இருக்கணும் என்று நம்ம பார்க்கிறோம். மீண்டுமாக வாசிக்கலாம். தீத்து 1:16. ஏற்கனவே வாசித்த வாசனம் தான். தீத்து 1:16. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அறிவுறுத்தப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமாம், கேட்ட வார்த்தையின்படி நம்ம செய்யாதவர்களாக இருந்தால் நம்ம எப்படின்னா அருவறுக்கப்படத்தக்கவர்கள், ஆகாதவர்களாய் போவோம் என்று பார்க்கிறோம். அப்போ கடவுளுடையதான வார்த்தையின் எச்சரிப்பு மூலியமாக ஆகாப்புடைய குடும்பத்துக்கும் யோசபேலுக்கும் கடவுள் எத்தனையோ தரமும் எச்சரித்தார். வெளிப்படுத்த நம்ம பார்க்குறோம். எத்தனை தூரம் எச்சரித்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அவர்கள் மனம் திரும்பவே இல்லை. அப்போ நாமளும் இப்படிப்பட்டதான வார்த்தைகளுக்கு நாம் கேட்டு அதன்படி செய்யாதவர்கள் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிசாசின் நாளை கண்டிப்பாக விழுங்கத்தக்கவர்களாக இருப்போம் என்று பார்க்கிறோம். அப்படி நம்ம பிசாசனவன் நம்ம விழுங்காத படிக்கு நம்ம என்ன வேணும் பார்க்கும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தை அனுதினமும் அதை நம்ம பானம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அவனை நம்ம விழுங்காத படிக்கு நிச்சயமாக நம்மளை காதுகொள்ள இருப்பனான் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20:7 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அப்போ பார்க்கிறோம், ஆபிரகாம் இருந்து எல்லாமே பார்க்குறோம். எல்லாமே அவர் என்ன கீழ்ப்படிஞ்சு நடந்தார்கள். அவளுக்கு பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு என்னென்னா பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ கண்டிப்பாக கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சாக அவர்களுக்கு அவருடைய குடும்பம் எப்படின்னா ஆசீர்வாதம் பாக்கியமாக நடந்துச்சு. நாமளும் நம்முடைய குடும்பத்தில் நாம் எப்படி நடக்கிறோமோ அதுதான் நம்முடைய குடும்ப வாழ்க்கை தரமாக அமையும். நம்ம கர்த்தருக்கு ஏற்ற அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் கண்டிப்பாக நம்முடைய சந்ததிகள் நம்மளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக இருக்கும். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நம்ம நடக்காத பட்சத்தில் நம்ம முழுவதும் நம்ம எப்படிக்குள்ளாக போகணும் கேட்டிங்கன்னா துன்மார்க்கத்தனமாக மூடத்தனமாக நம்ம மாறுவோம் என்று பார்க்கிறோம். கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பகுதி வாசிப்போம். சங்கீதம் 14:5 பின்பகுதி.
தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. ஆம் சகோதர சகோதரிகளே, கடவுள் யாரோட சந்தியோட தான் இருப்பார்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீதிமானோட சந்தியோட தான் இருக்கணும். அப்போ நீதியான இந்த வார்த்தையின்படி நடந்தால் மாத்திரம்தான் கடவுள் நம்மோட இருப்பார். அநீதியான காரியங்களுக்கு ஆசையும் நாடி தேடி நாம் போகிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக கடவுள் நம்ம கூட இருக்க மாட்டார். அதனுடைய முடிவும் நம்மளுக்கு ஆக்கினை மரணமாக தான் ஏதுவாக இருக்கும் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்டதுக்கு ஏற்றுக்கிறதான அநேக விதமான நம்முடைய சத்திய வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இதை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாதபடிக்கு இதை செய்கிறவர்களாக இருக்கும். வசனம் அதை தான் நம்ம வாசிக்கிறோம். கடவுளுடைய ராஜ்யம் பேச்சினால் அல்ல பலத்தினால் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம கேட்கிறவர்களும் படிக்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் தியானிக்கிறவர்களும் மாத்திரம் இல்லாத படிக்கு இதன்படி நம்ம செய்து வாருகிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதிமானாக்கப்பட்டார், அனைத்து பரிசுத்தவான்களும் நீதிமானாக்கப்பட்டார். நம்மளும் அவருடைய படி கீழ்ப்படி நடந்தால் நாமளும் நீதிமானாக்கப்படுவோம். தொடர்ந்து இப்படிப்பட்டதான வார்த்தைகளை பொறுமையாக கேட்ட ஒரு யாவருக்கும் பிதாவாகிய யாவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றி செலுத்துகிறோம். ஆமென்.